கரை ஓசை கொடுத்து நாம் வரவேற்கலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. பாஸ்டே அப்படி சொன்னதுனால ஏதோ ஒரு பெரிய ஆள் வந்திருக்காருன்னு நினச்சிடாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா உங்களில் ஒருவன் தான் நான். இல்லை, உங்களுடைய எந்த விதத்திலையும் ஒரு மேன்மையானவனோ உயர்ந்தவனெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய தயவுனாலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அவ்வளோதான். சரியா? இந்த நாளிலையும் உங்களோட கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி அழைப்பு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கும் பாஸ்டையாவுக்கும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தம்பிமார் கொஞ்சம் பேர் கூட வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த அகத்தியர் பால்ஸை பார்க்கணுன்னு விரும்பினாங்க. அதனால் இது ஒரு சான்ஸ் வாங்க அப்படின்னு நாங்கள்லாம் சேர்ந்து வந்தோம். ஸோ இது எங்களுக்கு 2 in 1. எங்கள் தம்பிங்களுக்கு டூர் வந்தது மாதிரி, எங்களுக்கு ஊழியத்துக்கு வந்தது மாதிரி கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு இப்போ உபவாச நாட்கள், காலையிலலாம் உபவாச ஜபம் உண்டு. இன்னும் 3 நாள் அந்த உபவாசம் இருக்குது. புதன்கிழமை வரைக்கும் வைத்திருக்கிறோம். பாஸ்டையாக கூப்பிடும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம்தான். வர முடியுமா முடியலாதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி, ஈவினிங் தானே வந்துடுறோம் அப்படின்னு தான் வந்தோம். தேவன் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்கிறார் என்று நான் நம்புகிறேன். சரி, இந்த பாஸ்டையாக ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. வந்திருக்கிற நீங்கள் தான் சொல்லணும், நான் எப்போ முடிக்கணும்? எத்தனை பேருக்கு 8 மணிக்கு முடிக்கணும்னு விரும்புகிறீங்க? மணி போய் ஆயிடுச்சு. 8 மணிக்கு முடிக்கணும்னு யாராவது இருக்கீங்களா? இல்லை. 8:30க்கு முடிக்கணும்னு? அதுவும் இல்லையா? 9 மணி? 9 மணி லேச தலை ஆடுது. சரி, 9 மணிக்குள்ளே முடிச்சிருவோம். சரியா? சரி, இந்த நாளினுடைய தியானத்துக்காக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி 103ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். 103ஆம் சங்கீதம். எங்கள் ஊரில் ஒரு மூத்த போதகர் ஐயா இருந்தார். அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் சொன்னது கதையா அல்லது அது நடந்த சம்பவமானு எனக்கு தெரியாது. கொஞ்சம் ஃபேஸை குறைச்சி ஷார்ப்பை ஏற்றுங்க, அப்போ தான் சரியாகும். இல்லை, ஒரு மாதிரி இதாக இருக்குது. நான் பேசுகிறது தெளிவாக கேட்குதா? சரி, எனக்கு கேட்கல. இந்த மானிட்டரில் ஒரு மாதிரி எக்கோவாக வருது. சரி, அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் நடந்துச்சான். அந்த கூட்டத்தில் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, பிள்ளைகள் என்று குடும்பமாக அந்த கூட்டத்துக்கு போனாங்களாம். கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு வீட்டுக்கு நடந்தே பேசிக்கிட்டே வந்தாங்களாம். அந்த முழு குடும்பமாக பேசிக்கிட்டே வர்றாங்க. பொதுவாக குடும்பமாய் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வது போல் ஆசீர்வாதம் வேறு எதுவுமே இல்லை. இல்லை, இங்கே குடும்பமாய் வந்திருக்கிறவங்க கையில் வைத்தாலே சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். இல்லை, அப்போது குடும்பமாய் பேசிக்கிட்டே போனாங்களாம். அப்போது அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அப்பா சொன்னாராம், அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அந்த அப்பா சொன்னாராம், இன்றைக்கி பிரசங்கம் எனக்காகவே கர்த்தர் பேசினார். நான் என்னெல்லாம் கேள்வியோடு வந்தனோ அதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு அப்படின்னாங்களாம். அந்த அம்மா சொல்லிச்சான், கர்த்தர் எனக்காக தான் பேசினார், வாக்குத்தத்தமாக கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, எனக்குள்ளே இருந்த பாரமெல்லாம் போயிருச்சு அப்படின்னாங்களாம். அந்த அந்த வாலிப பிள்ளை அவன் குடும்பத்தில் உள்ள சொன்னாலாம், பாட்டு கலக்கிட்டாங்க, குரல் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு. தம்பி சொன்னானா, மியூசிக் வாசிக்கிறவர் ரொம்ப அருமையாக வாசித்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்படி ஒருத்தராக பேசிக்கிட்டே போனாங்களாம். தாத்தா மாத்திரம் அமைதியாக வந்துக்கிட்டே இருந்தாராம். அப்போ அவன் கேட்டாங்களா, தாத்தா உங்களுக்கு இன்னைக்கு கூட்டத்தில் ஒன்றும் பிரயோஜனமாக இல்லையா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, ஒரு வசனம் சொன்னாங்க. அந்த வசனம் சொன்னப்போ கேட்ட உடனே எனக்கு அப்போ தான் உயிரே வந்தது மாதிரி இருந்துச்சுன்னாராம். என்ன வசனம்ப்பா அப்படின்னு கேட்டால், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரினார். என்ன ஆயிடுச்சு? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொன்னாலே கூட்டம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்படித்தானே? உலகத்திலேயே நம்ம ஊரில் தான் இப்படி வச்சுருக்கோம், பட் எந்த ஊர்லேயும் இப்படி கிடையாது. நம்ம ஊரில் இந்த வசனத்தை சொல்லியாச்சுன்னா என்னாச்சு? கூட்டம் முடிஞ்சிருச்சு, போயிட்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். பட் இப்போ கூட்டம் முடியலை, இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். சரியா? என் ஆத்மாவே சொல்லிட்டாங்க, கூட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சரியா? சரி, இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம். சொன்னவொடனே கொஞ்சம் பேர் மனப்பாடமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த அளவுக்கு நமக்கு எல்லாருக்கும் செவமண்ண தெரிஞ்ச நாட்கள் இருந்து நமக்கு மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனம். இந்த வசனத்தை யார் சொல்கிறா? தாவீது ராஜா சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறாரு?
தாவீது ராஜா யார்கிட்ட சொல்கிறாரு? அவருக்குள்ளே அவரே பேசிக்கிறார். அவருக்குள்ளே தன் ஆத்துமாட்ட அவர் பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் பாருங்க, என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, வடமொழி சொல். என்ன, நம்முடைய பைபிளை மொழிபெயர்த்தவர்களுக்கு தமிழ் சரியாக தெரியாது, அவங்க வெளியிருந்து வந்து தமிழை கற்றுக்கொண்டவங்க. இந்த தமிழ் மொழிபெயர்ப்பை சரிபார்த்தவர் ஆறுமுக நாவலர் அப்படின்னு ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு இந்து சாமியார். 2 பேருமே, ஒருத்தருக்கு பைபிள் தெரியாது, ஒருத்தருக்கு தமிழ் தெரியாது. அதனால வடமொழி சொல்கள் நிறையா உள்ளே வந்திருக்கு. இதுக்கு இந்த ஸ்தோத்ரி அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் வார்த்தை என்னது? ஸ்தோத்ரினா என்னது? நன்றின்னு அர்த்தம். சரியா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரினா என் ஆத்மாவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் தேங்க்ஸ் கிவிங் சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற ஒன்று. தன் ஆத்மாவை பார்த்து அவர் பேசுகிறார், தனக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை பார்த்து அவர் பேசுகிறாரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அப்படிங்கிறார். தமிழ் பைபிளில் உள்ளம் அப்படின்னு போட்டிருக்கு, முழு உள்ளோன். இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா எனக்குள்ளே இருக்கிற எல்லாமும் அப்படிங்கிறார். என் ஆத்மாவே நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லு, என் சரீரத்துக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற எல்லா அவயவங்களும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கிறார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அடுத்து 2வது வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதேங்கிறார். இந்த 2 நாள் கூட்டத்துக்கு பேர் ஸ்தோத்திர கூட்டம் இல்லையா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். இந்த 2025வது வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நடத்தியிருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த தான் நம்ம வந்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய பிரதானமான ஒரு நோக்கம். இந்த வசனத்தில் சங்கீதக்காரர் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க சொல்லி முதல்ல தனக்குள்ளே பேசிக்கிறார். பொதுவாக நம்முடைய சபைகளுக்கு பேர் பெந்தகோஸ்த சபை அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே? பொதுவாக நமக்கு என்ன பேர்? பெந்தகோஸ்த சபைகள் அப்படின்னு பேர். பெந்தகோஸ்த சபைகளில் பொதுவாக ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று முன்னால் இருந்து ஆராதனை நடத்துகிறவர்கள், போதகர்களோ விசுவாசிகளோ நடத்துகிறவங்க அடுத்தவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஸ்தோத்திரமனுன்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? அடுத்தவங்களே சொல்லுவோம். அதில் இன்னும் கொஞ்சம் பேர் சாமியார் பாட்டு, அதாவது பெர்க்மான்ஸ் ஃபாதர் பாட்டு, இப்படி பாட்டெல்லாம் கொஞ்சம் பேர் பாடிக்கிட்டே இருப்போம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, முதல்ல யார் ஸ்தோத்திரிக்கணுமா? நம்ம தான் ஸ்தோத்திரிக்கணும். நமக்குள்ளே இருந்து நாம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்போ ஃபாதர் பாட்டு பாடியிருக்கிறாருன்னா அவருடைய அனுபவத்தை அவர் பாட்டாக பாடுறாரு. இன்றைக்கி பாட்டு எழுதுகிறவங்கெல்லாம் அவங்களுடைய அனுபவத்தை எழுதுகிறாங்க, அவங்களுக்கு கர்த்தர் செய்த காரியத்துக்கு நன்றி செலுத்துகிறாங்க, அப்படி தானே? இங்கே சங்கீதங்களும் அப்படித்தான். தாவீதா இருந்தால் தாவீது அவருக்கு கர்த்தர் செய்த காரியத்துக்காக அவர் நன்றி செலுத்துகிறார். இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? அப்போ தேவன் நமக்கு நன்மை செய்தார்னா முதல்ல யார் கர்த்தரை துதிக்கணும்? நம்ம தனிப்பட்ட ரீதியிலே நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை எண்ணி பார்த்து இந்த 2025 கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு அதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, இந்த எல்லா காரியங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு அதுக்கு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுக்கு பிறகு அடுத்தவங்க பாட்டை பாடலாம், அடுத்தவங்களை நம்ம ஆண்டவரை துதிங்கன்னு சொல்லலாம். இந்த சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் தான் தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தரை துதிக்கிறாரு. அதுக்கு பிறகு என்னென்ன காரியங்களாம் கர்த்தர் செஞ்சாருன்னு விவரிக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் இன்றைக்கி நம்ம செய்கிறோமே இந்த கார்ப்பரேட் ஒர்ஷிப், எல்லாரும் சேர்ந்து துதிக்கிறது, அந்த பகுதிக்கே போகிறார். இன்றைக்கி என்ன மிஸ்ஸிங் ஆகுதுன்னா, நம்ம தனிப்பட்ட ரீதியில் கர்த்தரை துதிக்கிறது இல்லை, எல்லாரோடைய சேர்ந்து மொத்தமாக ஏதோ பாட்டை பாடிட்டு போயிடுறோம். காரணம் என்ன அப்படின்னா, நன்றி சொல்கிறதுனா என்ன நமக்கு போதிக்கப்படலை, நம்ம அதை சரியாக புரிந்துக்கிறல. ஆராதனைனா என்னன்னு நமக்கு தெரிகிறது இல்லை. இதுதான் பிரச்சனையே. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார், ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தை, நம்முடைய சிந்தனை எல்லாம் எப்படித்தான் இருக்கணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவங்களா நம்ம இருக்கணும். திரும்ப இதில் இந்த வார்த்தை நீ கவனிச்சுன்னா ரொம்ப அழகாக எழுதுறாரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்கிறார். யாரைத்தான் ஸ்தோத்திரிக்கிறோம்னா கர்த்தர் ஒருத்தரை தான் என்ன செய்யணும்? அவர் ஒருத்தர் தான் எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் துதிகளுக்கும் பாத்திரர்.
இந்த 2025 நமக்கு ஏதாவது கிடைச்சிருக்குன்னு நினைச்சோம்னா, ஏதாவது ஒரு காரியத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம் நினைச்சோம்னா, அது காரணம் கர்த்தர் ஒருத்தர் தான். யாக்கோபு ரொம்ப அழகா எழுதுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அங்கிருந்து என்ன செய்தான், இறங்கி வருது. அவர் தான் கொடுக்கிறாரு, அவர் தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் மூல காரணர். கர்த்தர் நன்மையானதை தருவார்னு வாசிக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு நன்மை நடந்திருக்குன்னா அது கர்த்தர் ஒருத்தர் தான். அப்போ எல்லா விதமான நன்றிகளுக்கும் பாத்திரர் யாரு, கர்த்தர் ஒருத்தர். அந்த உணர்வு நமக்கு தேவை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவங்களா இருக்கிறோம். அவர் ஒருத்தர் தான் துதிகளுக்கு பாத்திரர். சரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிங்கிறார். 2வது வசனத்தில் சொல்றாரு, எதுக்காக ஸ்தோத்திரிக்கணும்னா அவர் செய்த சகல உபகாரங்களையும். கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நிறைய உபகாரங்களை செஞ்சிருக்கிறார். உதவி வேற உபகாரம் வேற இல்லை. மனுஷர்களால் நமக்கு உதவி செய்ய முடியும், ஆனால் கர்த்தர் ஒருவரால் தான் நமக்கு உபகாரம் செய்ய முடியும். கர்த்தர் ஒருத்தர் தான் நமக்கு உபகாரம் செய்கிற ஆண்டவர். உதவி செய்கிறவங்க அடுத்து நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க. இந்த கல்யாண வீடுகளில் சில கிராமங்களில் பார்த்துருக்கேன், இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்துருக்கேன். கல்யாண வீடுகள் என்ன செய்வாங்கன்னா, கிராமங்களில் இப்படி மைக்கெல்லாம் வச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த மூளை வீட்டில் அப்படின்னு ஒரு பேரை சொல்லி, அவங்க மகன் கல்யாணத்துக்கு நான் 1001 மொய் போட்டேன், இன்னும் அது வந்து சேரலை, சீக்கிரமாய் வரவும், மொய் வசூலிப்பவர்கள் காத்திருக்கிறார்கள் அப்படிம்பாங்க. புரியுதா? இவர் மொய் போட்டார், அவர் பதிலுக்கு என்ன செய்யணும், திரும்ப வரணும். இல்லைன்னா போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிடுவாங்க மைக்கில். ஒரு வீடை தேடி போயிடுவாங்க, எங்கே போட அப்படின்னு. இதுதான் உதவிங்கிறது. நம்ம ஒரு உதவி யாராவது நமக்கு செஞ்சாங்கன்னா திரும்ப அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. ஆண்டவர் செய்தது எல்லாமே நம்மகிட்ட ஒரு பிரதி உபகாரத்தை அவர் எதிர்பார்த்து இல்லை, அல்லது நம்ம தகுதியானவங்கிறதுனால இல்லை, அல்லது நம்ம திறமையானவங்கிறதுனால இல்லை. ஏதோ நம்மகிட்ட இருக்குங்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு உபகாரங்களை செய்யலை. நம்மளால் செய்ய முடியாதுன்னு தெரிந்தோம் அவர் நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் எதை பார்த்து சொல்றாரு, தன்னுடைய ஆத்மாவை. இதைத்தான் நம்ம மனசுன்னு சொல்லுவோம் இல்லை. இந்த மனசு தான் நினைவுலையும் வச்சிருக்கோம், பலதை மறந்துடும். அதனால தான் அவர் சொல்றாரு, நீ மறந்துடவே கூடாது, உன் மனசில் வச்சுக்கோ, என் மனசே நீ அதை ஞாபகமாக வச்சுக்கோ. அவர் செய்திருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துங்கிறார். நம்ம மனசில் பல காரியம் மறந்துடுது, அப்படி தானே? 2025 ஆரம்பத்தில் நமக்குள்ளே என்ன கனவெல்லாம் இருந்துச்சு, என்ன எதிர்பார்ப்பெல்லாம் இருந்துச்சு இல்லை. சோத்திரம். இன்றைக்கி நாங்கள் வரும்போது ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கிள் வாசிட்டு வந்தோம். நாங்கள் காரில் வரும்போது அதில் யாரோ ஒரு அனுபவஸ்தர் மூத்த போதகர் எழுதுகிறார், 1ஆம் தேதி வருது, தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ சோசியக்காரர்கள் வாயிலிருந்து என்ன வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது புரியுதா? கிறிஸ்தவ சோசியக்காரங்க வாயிலிருந்து என்ன வரப்போகுதுன்னு 1ஆம் தேதிக்காக காத்திருக்காங்களாம். வாக்கு தத்துவங்கிற பேரில் காலையில் மதியம் சாயந்தரம் இதுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்களாம், ஒரு குரூப் காத்து கிடக்கு அப்படின்னு. அவர் எழுதுறது நம்மளுக்கு குற்றம் சொல்கிற மாதிரி தெரியுது சில நேரத்தில், ஆனால் அதுதான் யதார்த்தம். அப்படி தானே? எதையாவது ஒன்று சொல்லிட மாட்டாங்களா? எங்கள் ஆண்டவரை தவிர, வேத வசனம் தவிர வேறு எதை நம்மகிட்ட யார் என்ன பேசிட முடியும்? நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையே என்னது தான், வேத வசனம் தான். முழு பைபிளும் நமக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நமக்குத்தான் எழுதியிருக்கிறார். சரி, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக விசேஷித்துக் கொள்கிறோம், அது வேற காரியம். இப்போ 2025 ஆரம்பத்தில் நமக்கு இது எப்படி எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, என்னமாய் முடியுமோ, நம்ம எதிர்பார்க்குற காரியம் நடக்குமா நடக்காதா, பல கேள்விகளுக்குள்ளே வந்தோம். ஆனால் கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியாய் இந்த வருஷத்தை நடத்தி இந்த கடைசி நாட்களுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். 2025 துவங்கும் போது நம்ம கூட இருந்த அநேகர் இன்னைக்கு இல்லை இல்லை. எவ்வளோ பேர் நித்தியத்துக்கு போயிட்டாங்க, இந்த பூமியை விட்டே கடந்து போயிட்டாங்க. பல பேருக்கு சுகம் இல்லை, பலம் இல்லை, பலவிதமான நெருக்கங்களுக்குள்ள அநேகர் கடந்து போகிறத பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும் சுகத்தோடும் பலத்தோடும் நடத்தி இதுவரைக்கும் நம்ம தேவைகளை சந்தித்து இம்மட்டுமாய் நம்ம நடத்தி வந்திருக்கிறாரே இல்லை. இந்த ஆண்டவருக்கு எவ்வளவா நம்ம நன்றி செலுத்த வேண்டியவங்களாக இருக்கிறோம் இல்லை. அதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா சொல்லுறதுக்கு நமக்கு நேரமே இல்லை. என்ன, ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆண்டவர் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு ஆச்சரியமாய் அற்புதமாய் இந்த ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார்.
இது சங்கீதக்காரருடைய அனுபவமும் அதுதான். அதனால தான் அவர் சொல்கிறார், அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் கர்த்தரை துதிக்கிறத, கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறத, கர்த்தரை ஆராதிக்கிறத அவர் ஒருபோதும் மறக்கிறதே இல்லை. எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, இது காரணம் யார் தான்? கர்த்தர் அப்படிங்கிறத அவர் உயர்த்திக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். பல பேர் அதை நம்ம நன்றி இல்லாதவங்களாக மாறி போயிடுறோம். நன்றி நமக்கு இருக்கிறது இல்லை. கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஒரு வேலையை கொடுக்குறார், ஆண்டவரை மறந்துடுறோம். நாங்கள் ஊழியக்காரங்க அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம். நிறைய பேரை நான் பார்க்குறேன், சொல்லுவாங்க, ஐயா ஒரு வேலையும் இல்லை, கஷ்டமாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சது பிறகு ஆளையே பார்க்க முடியாது. என்னையா ஞாயிற்றுக்கிழமை வரல, ரொம்ப பிஸி பாஸ்டர், வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், என்னால் வர முடியல, ஒர்க் லோடு ஜாஸ்தி. இப்போ ஆண்டவரே தெரிய அப்புறம் கர்த்தர் பார்ப்பார், இவனுக்கு இந்த வேலை இருக்க போய் தானடா நீ சர்ச்சுக்கு போக முடியல. ஒரு காரியம் நடக்கும், அப்புறம் திரும்ப என்ன செய்வாங்க? நாங்கள் வரும்போது ஒரு காரியத்தை பேசிட்டு வந்தோம். பாஸ்டர் சொன்னார், ஒரு பெந்தகோஸ்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மூத்த ஊழியக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் கையில் நாய் செயின் மாதிரி ஒரு செயினை போட்டிருக்கான் கையில். என்னடான்னு கேட்டால், இப்படி போட்டால் தான் கஸ்டமர்ஸ் வர்றாங்க அப்படின்னாலும். இப்போ இயேசுநாதரால் வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை எதனால் வருது? இந்த நாய் செயினால் வருது. புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கும் போது, உயர்த்தும் போது, நம்முடைய தரிசனமும் பாரமும் நம்முடைய நோக்கமும் மாற ஆரம்பிக்கும்னா வாழ்க்கையும் அப்படி தான் போகிறோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் ஒரு தச்சன். அவருக்கு பெட்டி செய்ய தெரியும். புரியும்னு நினைக்கேன் இல்லை? அவர் நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், ஆனால் அதே நேரத்தில் பெட்டியும் செய்ய தெரியும் அவருக்கு. புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எந்த நிலை பயமுறுத்துறதுக்கு நான் சொல்லலை, ஆண்டவரை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கொஞ்சம் உயர்த்தினவுடனே தலகால் புரியாமல் போயிடக்கூடாது. 2025 தேவன் நம்மளை எப்படி நடத்தி வந்தார் கொஞ்சம் திரும்பி பாருங்க, இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் நம்மளை விதமாக நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு எவ்வளவா நம்ம நல்லவங்களாக இருக்கணும். கர்த்தர் கடந்த காலங்களில் நமக்கு செய்த நன்மைக்காக அடுத்த ஆண்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது நமக்கு முன்னால் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. தேவன் நமக்கு பாராட்டின இந்த தயவுக்கு, இந்த இரக்கத்துக்கு, இந்த கிருபைக்கு நம்ம எந்த விதத்திலும் பாத்திரவானே அல்ல. தேவன் தயவாய் நமக்கு இந்த காரியங்கள்லாம் இந்த வருஷத்தில் செஞ்சிருக்கிறார். அப்போ அவ்வளவு அதிகமான நன்மைகளை நமக்கு செஞ்ச அந்த ஆண்டவருக்காக முதல்ல நாம் நன்றியுள்ள இதயத்தோடு இருக்கமா? அதான் நம்ம இருதயத்தில் முதல்ல என்ன இருக்கணும்? ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயம் நமக்கு இருக்கணும்னா நம்ம ஒன்றும் இல்லைங்கிற உணர்வு முதல்ல தேவை. நம்ம எதையோ சாதிச்சுக்கிட்டோம்னு நினைக்கக்கூடாது. 2025 நம்முடைய திறமையினாலே, நம்முடைய படிப்பினாலே, பதவியினாலே, பலத்தினாலே எதுவும் நடக்கலை. கர்த்தருடைய கிருபையினால தான் எல்லாமே நடந்திருக்கிறது. தேவன் ஒருவர் தான் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரு. ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அப்படின்னா அது காரணம் யார் தான்? கர்த்தர் ஒருத்தர் தான். இந்த எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நமக்குள்ள பெருமையே வராது. இமயமலைக்கு மேலே ஏறி நம்ம நின்னாலும் நம்ம 5 அடினா 5 அடி தான். நான் இமயமலைக்கு மேலே ஏறிட்டேன், நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி தானே? நீங்களாம் மலையடி வாரத்தில் இருக்கீங்க, நீங்கள் மேலே அகத்தியர் பாலத்துக்கு ஏறி நின்றுட்டு இங்கே அகஸ்தியர் வரத்தில் இருக்கிறவங்கள விட நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்படி தான் கொஞ்சம் பேர் கத்தரிச்சு சில வேலையை, சில பொறுப்பை கொடுத்து கொஞ்சம் வைத்து வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் தூக்கி வச்சுனா நமக்கு என்ன வந்துடுது? இப்போ தலக்கணம் வந்துடுது. நம்மளாம் யார் தெரியுமா அப்படிமா. அவ்வளோதான். கத்தர் பார்க்குறாரு, அடுத்து ஒரு காற்று அடிச்சுன்னா எங்கே வந்துடுவாங்க? கீழே. உள்ளதும் போச்சு. கர்த்தர் உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம மேலே கிருபையாக இருந்து அவர் நம்மளை உயர்த்தி வைக்கிறார். கர்த்தர் உயர்த்தி வைத்த ஸ்தானத்தில் நம்ம நிலைச்சிருக்கணும்னா நம்ம ஒன்றும் இல்லைங்கிற உணர்வு நமக்கு முதல்ல தேவை. கர்த்தர் ஒருத்தருடைய கிருபையினால தான், தயவுனால தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்கிற உணர்வு நமக்கு தேவை. இன்னைக்கு இந்த பெருமைங்கிற ஆவி எல்லாரையும் விட பெந்தகோஸ்து சபை இன்னைக்கு ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு பெந்தகோஸ்து சபையில் தலைவிரித்து ஆடுகிற ஆவி என்ன ஆவி? இந்த பெருமைங்கிற ஆவி. வேதத்தில் வாசிக்கிறோம், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன். அப்போ இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற பெந்தகோஸ்துக்கு எதிராக இருக்கிறது யாரு?
கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. தேவனை ஏற்று நிற்கார். எதனால? நம்ம பெருமைனால. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தோம், கர்த்தர் பார்த்தார், அழுதோம், ஜெபம் பண்ணோம், இரக்கம் பாராட்டி கர்த்தர் பசி இல்லாமல் சாப்பாடு கொடுக்காரு. ஆனால் பசி இல்லாமல் சாப்பிட்டோடனே நமக்கு என்ன ஆயிடுது? நமக்கு என்னையா யார் இருக்கா, இந்த ஊருக்குள்ளே நம்மளை மாதிரி யார் இருக்கா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும். இதுதான் வீழ்ச்சிக்கு காரணம், நம்ம தொடர்ந்து வளராது இருக்கிறதுக்கு காரணம். தேவன் 2026 நம்மளை ஆசீர்வதிச்சு உயர்த்தணும்னா, தேவனுடைய கிருபை நம்மளோட தொடர்ந்து இருக்கணும்னா, நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து எங்கேயாவது பெருமை இருக்குன்னா அது என்ன செய்யணும்? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, மன்னிச்சிருங்கப்பா, வருஷத்தினுடைய கடைசி நாளில் வந்திருக்கோம், தயவாக எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள்லாம் ஆண்டவரே நீங்கள் தான், உங்களால் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது அது எங்கேருந்து வரணும்னா உள்ளத்திலிருந்து வரணும், நம்முடைய ஆத்மாவிலிருந்து வரணும். ஆத்மாவிலிருந்து உள்ளத்திலிருந்து வரணும்னா நம்ம அதை புரிந்து கொண்டு பேசணும். இல்லை வெறுமனே பாட்டில் பாடுறது பெரிய காரியம் இல்லை, 4 பேருக்கு முன்னால் தோத்திரம் பண்ணுறதெல்லாம் பெரிய காரியம் இல்லை, அது யார் வேணாலும் செய்யலாம், அப்படித்தானே? ஆனால் இருதயத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம தனியாக இருக்கும்போது நம்முடைய குடும்பங்களில் நமக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் தான் அப்படின்னு உணர்ந்தோன்னா கர்த்தர் நம்மளை உயர்த்திக்கிட்டே போவார். இதுதான் ரகசியம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்படை ரகசியமே இதுதான். ஆனால் இன்றைக்கி பல நேரங்களில் நமக்குள்ள அந்த தாழ்மையும் இல்லை, எளிமையும் இல்லை. எளிமைன்னா என்னது? நான் ஏழ்மையை பற்றி சொல்லலை, ஏன்னா ஏழ்மைங்கிறது தரித்திரம், நம்ம தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை அதாவது தேஞ்சு போன செருப்பு, ஓட்டக்கொடை, கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு, அதுக்கு பேர் ஏழ்மைன்னு பேர். கர்த்தர் நம்மளை அது கலைக்கல. ஆனால் எளிமைன்னு ஒன்று பைபிளில் வாசிக்கிறோம். பல இடங்களில் இந்த எளிமையை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம ஆண்டவரை எடுத்துக்கொள்ளுங்க, அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். இந்த பூமியில் இருக்கும்போது எப்படி தான் இருந்தார்? அதுக்கெல்லாம் இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உண்மையிலேயே தேவன் தான் நம்மளை நடத்துகிறார், தேவன் தான் நம்மளை உயர்த்துகிறார், தேவன் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னா நம்மளை அவரை உயர்த்துவமே ஒழிய நம்மளுடைய பேச்சில், செய்கையில், நடத்தையில் இந்த பெருமை ஒருபோதும் வெளிப்பட. இன்றைக்கி ஒரு மாதிரி இது எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, புது பணக்காரங்கம்பாங்க கிராமத்தில். அந்த சட்டையை பளபளன்னு மின்னும், அது நடக்கும்போது என்ன செய்யும்? அப்படி ஒரு மாதிரி கிளார் அடிக்கும். அப்படின்னா அது புது பணக்காரன் அர்த்தமா கிராமத்தில் அப்போ சொல்லுவாங்க. இன்றைக்கி யாரை பார்த்தாலும் அப்படி தான் போட்டு தெரியுது, அது வேறு விஷயம். அதில் ஒரு பெருமை. பைக்கில் போனாங்கன்னா அந்த அது என்ன சொல்கிறது, அந்த சைலன்சர் இருக்கும்ல, அதை நட்டை கழட்டி விட்டுட்டு போவாங்க. ஏன்னா இங்கே வர்றான்னா சத்தம் அங்கே கேட்கணும், யார் வர்றா, இன்னொரு பணக்காரன் வர்றான்டா. அதே மாதிரி நம்ம சகோதரி பாரு, தெருவில் நடந்தால் அடுத்த தெருவு கேட்கும். சலங்கைன்னு சொல்லக்கூடாதோ, அது பேர் என்னது? கொலுசு. 4 பேர் திரும்பி பார்க்கணும். இதெல்லாம் என்னது? பெருமை. நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆட்கள் தெரியுமா அப்படின்னு வெளியே காட்டுறதுக்கு. ஆனால் உண்மையிலேயே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உண்மையினாலே தேவனால் உயர்த்தப்பட்டவங்க இது வெளியரங்கமாய் தங்களை ஒருபோதும் உயர்த்தவே மாட்டாங்க. நீங்கள் மூத்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்தீங்கன்னா, பைபிளில் நம்ம பார்க்குற தேவனுடைய மனுஷராக இருந்தாலும் சரி, நமக்கு முன்னால் ஓடி முடித்த பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, அவங்க ரகசியம், ஆவிக்குரிய வாழ்வுடைய ரகசியத்தில் அடிப்படையே இந்த பெருமை இல்லாமல் தாழ்மையாக இருந்ததும் எளிமையாக இருந்ததும் தான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில், அனைவருடைய வாழ்க்கையில் அதை பார்க்க முடியலை. நல்ல ட்ரெஸ் உடுத்துறது தப்பு இல்லை, ஆனால் எதுக்காக நம்ம அப்படி ட்ரெஸ்ஸை உடுத்துகிறோம், அதில் ஒரு கேள்வி இருக்குது. மாடஸ்டாக, பைபிள் அப்படி தானே வாசிக்கிறோம், மாடஸ்டாக ட்ரெஸ் போடுறது தப்பு இல்லை. ஆனால் மாடர்ன் ட்ரெஸ்ஸுங்கிற பேரில் 4 பேர் கண்ணை உடுத்துற மாதிரி போடுறோன்னா நம்ம யார்? பெருமைக்காரங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உயர்த்துறார் அப்படின்னா நம்ம பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? நம்ம ஒன்றுமே இல்லைங்க. தேவன் தான் இதை செய்தார் அப்படின்னா உயர்த்த வேண்டியது ஃபுல்லாக யாரை தான் உயர்த்தணும்? சும்மா வாயில் மட்டும் தோத்திரம் கிருபை 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 கிருபைன்ட்டு வாழ்க்கையில் பூரா நம்மளே பெரிய ஆளாக காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் பாஸ்ட் சொல்லும் போது எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. அவர் வாட்டுக்கு எனத்தையோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு. நம்மகிட்ட என்ன இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த கர்த்தர் மாத்திரம் என்னை தெரிந்து கொள்ளலைன்னா, இந்த தேவன் மாத்திரம் என்னை ஊழியத்துக்குள்ளே கொண்டு வரலன்னா, நான் எங்கள் கிராமத்தில் உழுதுகிட்டு இருந்திருப்பேன். நான் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வர்றேன். இல்லை எங்கள் பெருமாள் கோயிலில் போய் சனிக்கிழமை ஆச்சுன்னா போய் இந்த பயிர்களை போட்டுட்டு
அதுதான் நான் செஞ்சுட்டு இருந்திருப்பேன். எங்கள் ஊர் எல்லையை விட்டு வெளியே வந்திருக்கவே முடியாது. கர்த்தர் நம்ம மேலே வச்ச தயவுனாலே, கிருபையினாலே நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. இல்லை, இது நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு கன்வென்ஷன் கூப்பிட்டவர், உங்கள் பேரை எப்படி, பாஸ்டர் கூட கேட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், பாஸ்டர் பேரை தான் கேட்டாங்க, பரவாயில்ல, உங்கள் பேருக்கு முன்னாடி என்ன போடணும் பின்னாடி என்ன போடணும்னார் நோட்டீஸில். நான் சொன்னேன், என் பேர் ராதாகிருஷ்ணன், அதான் எங்கள் அம்மா அப்பா எனக்கு வச்ச பேர். சரியா? எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த போதகர் பால்னு ஒரு பேரை சேர்த்து வச்சார். அது காலப்போக்கில் அப்படியே மாறி மாறி சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே பால் ராதாகிருஷ்ணன் எனக்கு மாறி போச்சு. இதுதான் என் பேர். அப்படி முன்னாலெல்லாம் உங்களுக்கு எதுவும் போட வேண்டாமா? எங்கள் அப்பா பேரை வேணா இன்சியலாக போட்டுக்குவாங்க. வேறு என்னத்தை போட போகிறீங்க? இல்லை, நம்ம ஊர் வழக்கம் தானே, இன்சியில் ஒன்று முன்னால் போடுவோம் அல்லது பின்னால் போடுவோம், அது போதும்யா. இல்லை இந்த ரெவரண்டு டாக்டரு அது இது இதெல்லாம் என்னது? நம்ம ஊரில் நாய்களுக்கு பேர் வச்சுருக்கோம், அப்படி தானே? அதாவது ரெவரண்டுன்னு அர்த்தம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? நம்ம சபையில் பெரும்பாலும் அப்படி போடுறதில்லை. சிஎஸ்சி சபையில் அப்படி போடுவாங்க. ரெவரண்ட், அருட்திரு, ரெவரண்ட்லாம் போடுவாங்க. ரெவரண்ட்னா பயப்படத்தக்கவர் அப்படின்னு அர்த்தம். நான் பொதுவாக சொல்லுவேன், தெருவில் போனால் நாய் கூட நம்மளை பார்த்தா குலைக்கத்தான் செய்யுது. நாய் கூட என்ன செய்ய மாட்டேங்குது? பயப்பட மாட்டேங்குது. வேறு என்ன நம்ம பயப்படத்தக்கவர், நம்ம என்ன ரெவரண்டு சொல்கிறது புரியுதா? நம்ம இருக்கிறதே எப்படி தான் இருக்கிறோம்? கர்த்தருடைய கிருபையினால் இருக்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. 2025 திரும்பி பார்த்தோம்னா சங்கீதக்காரர் சொல்கிற மாதிரி, அவர் மாத்திரம் நம்ம கூட இல்லாதிருந்தால் உயிரோடு விழுங்கி இருப்பார். அதான் நடந்திருக்கும். கர்த்தர் நம்ம கூட இருந்ததுனால தான் நீங்கள் நானும் இன்னைக்கு ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்போ நமக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் போடுறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் தேவையே இல்லை. கர்த்தர் ஒருத்தர் தான் உங்களை என்னையும் நடத்தணும். இதுவரைக்கும் நடத்தியிருக்கிற ஆண்டவர் இனிமேல் அவர் நடத்துவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அப்போ இந்த வேத வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, இந்த 103ஆம் சங்கீதத்தை நம்ம வாசித்தோம்னா, இந்த 103வது சங்கீதங்கிறது ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அவர் நன்றி செலுத்தும் விதமாக அவர் இதை பாடுகிறார். எதுக்காக அவர் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறார், என்ன விதமான ஆசீர்வாதங்களை இந்த சங்கீதக்காரராகிய தாவீதுக்கு அவர் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவரே சொல்கிறார் அவருடைய இரக்கம், அவருடைய பாவ மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ், அப்புறம் ஆண்டவருடைய அன்பு. இந்த மூணைத்தான் அவர் இங்கே மென்ஷன் பண்ணுறார். நீர் கிருபையாய் இரக்கமாய் எனக்கு இதெல்லாம் செஞ்சீங்கப்பா, நீங்கள் என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டீங்க, வியாதிகள் எல்லாம் சுகமாக்கிட்டீங்க, ஒரு பட்டியல் போடுறார். அப்போ முதல்ல தேவன் நம்ம மேலே வச்ச இரக்கத்துக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவங்களாக இருக்கிறோம் இல்லையா? நம்ம எந்த விதத்துலையும் நம்ம பாத்திரவான்களே கிடையாது. இந்த கிருபைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த கிருபைங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? கிருபைன்னா என்னது? தகுதி இல்லாத ஒருத்தருக்கு உன்னை கொடுக்கறதுக்கு பேர் தான் கிருபைன்னு வரும். புரியுற மாதிரி சொல்கிறேன். நம்ம ஊர்களெல்லாம் கலெக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? கலெக்டராக வரணும்னா என்ன படிச்சிருக்கணும்? ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். படிச்சுக்கிட்டு ஐஏஎஸ் பரீட்சை எழுதி அவர் பாஸ் பண்ணியிருப்பார், அவர் கலெக்டர் ஆகிடுவார். சரிதானே? அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. ஒரு மாவட்டத்தில் மிக உயர்ந்த அதிகாரி அவர் தான். கலெக்டர் தான் எல்லா அதிகாரத்துலேயும் மேலானவர். ஒவ்வொரு மாவட்டத்திலே வச்சுருக்காங்க. ஏன்ட்ட கேட்டால் அதை விட பாஸ்ட் மார்க் தான் அதிகாரம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் புரிந்து கொள்றதுக்காக நான் சொல்கிறேன். சரியா? ஐஏஎஸ் தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பெரிய அதிகாரி. இப்போ நம்ம ஊரில் ஒன்றும் படிக்காமல் ஒருத்தர் பக்கத்தில் ஒரு 4 மாட்டை வாங்கி மேய்ச்சி பால் கறந்து ஊற்றுறாருன்னு வைங்க. அவரை திடீர்னு வந்து நீ மாடு மேய்ச்சதெல்லாம் போதும், பால் கறந்து ஊற்றுதெல்லாம் போதும், இனிமேல் நீங்கள் தான் தென்காசி மாவட்டத்துக்கு கலெக்டர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுதான் அவருக்கு உள்ள கிருபை, அவருக்கு கிடைச்ச கிருபை. புரியுதா உங்களுக்கு? தகுதியே இல்லாத ஒருத்தருக்கு ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை, ஒரு எல்லாவற்றையும் கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. உங்களுக்கும் எனக்கும் தேவன் இதுவரைக்கும் கிருபை தான் செஞ்சிருக்கிறார். இனியும் அவர் அந்த கிருபை பாராட்டுற ஆண்டவராக தான் இருக்கிறார். இப்போ கிருபையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம், அப்படி தானே? கர்த்தர் வர்ற வரைக்கும் என்ன உண்டு? இந்த கிருபையின் காலம் இருக்குது. ஆனால் கர்த்தர் எப்போ வருவாருன்னு தெரியாது, கிருபையின் காலம் எப்போ முடிய போகுதுன்னு தெரியாது. ஸோ இப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டோம்னா அவர் நமக்கு உதவி செய்து நம்மளை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர் அவர் இல்லை. கிருபை, இதுதான் கிருபை.
அப்போ இங்கே சங்கீதக்காரர் தேவன் தமக்கு பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு அவர் நன்றி செலுத்துகிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேவன் அவரை ரட்சித்தார், பாவங்களை மன்னித்து அவரை தூக்கி விட்டுருக்கார், மீட்டெடுத்திருக்காரு. அதுக்காக ஆண்டவருக்கு அவர் நன்றி செலுத்துகிறார். மூன்றாவதா பார்த்தீங்கன்னா தேவன் அவர் மேலே வச்ச அன்புக்காக ஆண்டவரை துதிக்கிறார். இந்த மூணு தான் அவர் மெயினாக அவர் துதிக்கிறத பார்க்குறோம். இந்த 2 வசனங்களையும் நான் முதல்ல சொன்னது போல இந்த முதல் 2 வசனங்களையும் அவர் தன்னுடைய ஆத்மாவிலே தனக்குள்ள பேசிக்கொள்ளுகிறார். நீ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறார். அப்போ ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது முதல்ல யாரு? நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். சபையில் வந்து கூடி எல்லாரோடும் சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு முன்னால் நாம் நம்ம வாழ்க்கையில் தனிப்பட்ட ரீதியில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் இது கர்த்தருடைய கிருபையினால தாங்கிற உணர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எத்தனை செய்திகளை பார்க்குறோம். பேசிக்கிட்டு இருந்தாருங்க, என்னை விட்டு நான் கடந்து போனார், திடீர்னு விழுந்துட்டார். என்னென்னு கேட்டால் ஹார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறாங்க, இல்லை இருதயம் செயலிழந்து போயிருச்சுங்கிறாங்க. திடீர்னு பேசிகிட்டு இருக்காங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. நம்ம ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் கர்த்தர் நம்மளோட இருக்கிறதுனால தான் சுகபலமாய் வீடு திரும்புகிறோம். இல்லை இதுக்காகவே ஆண்டவருக்கு முதல்ல என்ன செய்யலாம்? ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம நாட்டில் ஆயிரக்கணக்கான பேர் 3 வேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. இல்லை சில பேர் 2 வேளை சாப்பாடு கிடைக்கிறது இல்லை, ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கடினமாய் உழைக்கிறவங்க எவ்வளோ பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க. ஆனால் நமக்கு தேவன் 3 வேளையும் சாப்பிட்டு அதுவும் பத்தாதுன்னு இடையில நொறுக்கு தீனி சாப்பிட்ற ஆளுகள்லாம் இருக்கு. கர்த்தர் நம்மளை அவ்விதமாய் நடத்திட்டு இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு வாடகை விடையாவது கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் ரயில்வே பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கிறத பார்க்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணுமா வேண்டாமா? யோசித்து பாருங்க. தேவன் நம்ம மேலே வச்ச கிருபையினாலே, இரக்கத்தினாலே, தயவுனாலே கர்த்தர் நம்மளை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா முதல்ல இவர் துதிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் பின்னால் போனவொன்னே எல்லாரும் சேர்ந்து அவங்க துதிக்க சொல்கிறாரு, எல்லாரோட சேர்ந்து துதிக்கிறாரு. அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்ம கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தோம்னா அந்த நம்முடைய சாட்சி, நம்முடைய அனுபவம் அடுத்தவங்களோடு சேர்ந்து அவங்களையும் சேர்த்து கர்த்தரை துதிக்க வைக்கும். அப்போ நம்ம வாழ்க்கை, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் அடுத்தவங்களும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கத்தக்க அளவில் நம்ம வாழ்க்கை அமையணும். சொல்கிறது புரியுதா? நம்மளை பார்த்துட்டு இந்த அவங்களே இப்படி போயிட்டாங்க, நம்ம என்ன அப்படின்னு ஒருபோதும் ஒருத்தர் யோசிக்கவே வைக்கக்கூடாது. நம்மளை பார்க்குறவர்கள் கர்த்தர் இவங்களை உயர்த்தினார், கர்த்தர் இவங்களை வாழ வச்சார், இவங்க சகல காரியத்திலே ஆண்டவருக்கு முன்னால் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு முன்னால் நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. நம்ம இருக்கிறோமா? பவுல் சொல்கிறார், நான் கர்த்தரை பின்பற்றது போல நீங்கள் என்ன பின்பற்றுங்கிறார். எவ்வளோ பெரிய சேலஞ்சு பாருங்க. இல்லை பவுலடியார் அவர் யார்? அவரும் இந்த பூமியிலே ஒரு மனுஷனாய் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதன் தான். இன்னும் சொல்ல போனால் யூத மத வைராக்கியத்தில் இருந்த அவர் கர்த்தரை சந்திச்சதுக்கு பின்னால் அவர் வாழ்க்கை தலைகீழ மாற ஆரம்பிச்சிருச்சு. அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தரை பின்பற்ற மாதிரி நீங்களும் என்ன பின்பற்றுங்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி கோணம் நம்மகிட்ட இருக்கா? நம்ம பேச்சில், நம்ம செய்கையில், நம்ம நடத்தையில் அப்படி இருக்குதா? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். ஆண்டவர் வரும்போது அல்லது நம்ம இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது கணக்கு ஒப்புவிக்கிற நாள்னு ஒன்று இருக்குது, நியாயத்தீர்ப்பு நாளுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னால் அப்போ கர்த்தர் நம்மளோட கணக்கு கேட்பார். எதுக்கெல்லாம் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும்? தேவன் நம்ம கொடுத்த நேரத்துக்கு, தேவன் நம்ம கொடுத்த பணத்துக்கு, தேவன் நம்ம கொடுத்த திறமைகளுக்கு, தாளந்துகளுக்கு, படிப்புக்கு, ஒவ்வொன்றுக்கும் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும். அப்போ நம்ம அடுத்தவங்ககிட்ட நம்ம என்ன பேசுகிறோம், அடுத்தவங்களை பற்றி என்ன பேசுகிறோம், இது ரெண்டுமே எங்கே போகும்? தேவ சமூகத்தில் போகும். நீ கர்த்தர் கூப்பிட்டு அன்னைக்கு அவங்ககிட்ட அதை பற்றி பேசினியே, அவங்கள பற்றி பேசினையே அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க தம் பேச்சில் கவனமாக இருக்கணும்.
என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம் ரொம்ப முக்கியம். அடுத்தாளை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. ஒருவேளை ஒருத்தங்களை பற்றி கேள்விப்படுறோன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆனால் புரணி பேசுகிறதோ குறை பேசுகிறதோ நமக்கு தேவையில்லை. அது நம்ம வேலை கிடையாது. நம்ம ஆண்டவரை பார்த்துட்டு ஆண்டவரே அவங்கள காப்பாற்றுங்க, தூக்கி விடுங்கன்னு ஜெபம் பண்ணலாம் முடிந்தால். முடியலையா பேசாமல் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் கணக்கு உபயோகிக்கணும் இல்லையா? இப்போ கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். கடைசி நேரத்தில் சில சபைகளில் சுத்திகரிப்பு கூட்டம் அப்படின்னு வைப்பாங்க. அடுத்த வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நம்மளை சுத்திகரிக்கணும் அப்படின்னு. டிசம்பர் 29, 30, 31 சுத்திகரிச்சிடுறது. திரும்ப ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பித்து திரும்ப சாக்கடை அள்ளி தலையில் போட்டுக்கிறது. இதுதான் நடக்குது. சுத்திகரிப்பு அப்புறம் என்னது, திரும்ப அதே தான். இதுக்கு பேர் கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஒரு முறை ஒன்று விட்டு ஒதுங்கி வந்துட்டோன்னா திரும்ப அங்கே போகக்கூடாது. அதனால் ஆண்டவரும் சொல்கிறாரு, நாய் தான் கக்குனது என்ன செய்யுமா, திங்குன்னு போடும். நம்ம விட்டுட்டு வந்த திரும்ப என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. என்னோட ஆண்டவர் பேசினார் அப்படின்னு சில தீர்மானங்களை எடுப்போம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி டைரியில் எழுதுவோம், செய்வோம், பயங்கரமான தீர்மானம்லாம் எடுத்து ஒப்பு கொடுத்தலாம், ஜெபம் பண்ணுவோம். ஜனவரி கடைசி வரும்போது தான் தெரியும் தாக்கு பிடிக்குதா. ஒரு மாதம் கூட சிலருடைய தீர்மானங்கள் இந்த வருஷத்தில் எல்லா ஆராதனைக்கும் 10 மணினா 9:45 போய் முழங்கால போட்டு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்த வாரம் பார்த்தா தாய் மாமா வந்து நிற்பார் வாசலில். இல்லை மருமகளே நான் வந்திருக்கேன், எங்கே கிளம்பிட்டேன், சர்ச்சுக்கு போகணும் மாமா. என்றைக்கும் போகிற சர்ச்சு தானே, நான் வந்திருக்கேன்ல, கொஞ்சம் டீ போட்டு கொடுத்துட்டு மெதுவாப்போ. தீர்மானம்லாம் உடஞ்சிருச்சு, அவ்வளோதான். சாத்தா வந்து எருவ மாடு மாதிரி கொம்பு வச்சுட்டு கருப்பாக வந்தானா கண்டுபிடிச்சிருவோம். அப்படி தானே வந்திருக்கிறது யார், சாத்தா, எச்சரிக்கை யாருன்னு. இவன் எப்படி தான் வர்றான் சாத்தான், மாமா மாதிரி, அத்தை மாதிரி, பெரியம்மா மாதிரி, பெரியப்பா மாதிரி, இப்போ பாஸ்டர் மாதிரிலாம் வரான். நாங்கள் சொல்லிக்கலாம், நீங்கள் சொல்லாதான் எங்களுக்கு கோவம் வரும். அப்படி தானே, எங்களை பார்த்து எப்படி நீங்கள் சொல்லலாம், நாங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் நிறைய இடத்துல சாத்தா எப்படி வரா. நான் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த போதகர் சொல்வார், பிசாசுக்கு யார் மேலே கண்ணு தெரியுமா, மைக் பிடிக்கிறவன் மேலே அப்படிம்பார். ஒரு விசுவாசியில் ஒருத்தரை வீழ்த்து தான் அவனுக்கு கிடைச்சது ஒரு ஆள் தான். அவனை மைக்கு பிடிக்கிற ஆளை வீழ்த்தியாச்சுன்னா என்ன ஆகும், பெரும் கூட்டத்தையே சாய்ச்சிடலாம். ஒரு ஊழியக்காரருடைய மகன் இன்ஸ்டாகிராமில் ஒரு செய்தியை ஒருத்தர் போடுறார், இன்னொருத்தர் போடுறார். என்ன செய்தி போடுறாருன்னா, இங்கே வாலிபர்லாம் இருக்கீங்க, சொல்கிறத கவனமாக கேட்கணும், வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம், கவனமாக கேட்கணும். பிசாசை மாதிரி தந்திரம் உள்ளவன் எவனும் கிடையாது. வீட்டில் அம்மா அப்பா கண்டிப்பாங்க, அங்கே ஒருத்தன் பல்ல காட்டிட்டு வருவான். சொல்கிறது புரியுதா, நான் இருக்கேன் அப்படிம்பான். உடனே தாய் தகப்பனோட இப்போ யார் பெருசாக தெரியுது, இந்த பல்ல காட்டிட்டு வந்தால் நாய் பெருசாக தெரியும். அந்த பக்கம் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே நாசமாக போயிடும். புரிந்து கொள்ளுங்கள். இதை ஒரு ஊழியக்காரர் எழுதுகிறார், கவனமாயிரு, காதல் கீதல்னு யாரும் சிக்கிறாத, வருஷ கடைசி அப்படி யாராவது இருந்தேன்னா இப்போயே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருந்திரு, அந்த பழக்கத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காராம். நம்மளால் பெந்தகோஸ்தே பாஸ்டர் மகன் எழுதுகிறான். அது எப்படி நீங்கள் அனைவருடைய வாழ்க்கையை கெடுக்கலாம். அந்த அனுபவத்தில் உள்ளவர்கள் எவ்வளோ வேதனைப்படுவார்கள் தெரியுமா. நீங்கள் சொல்லுவது தவறான உபதேசம், அது ஒருவேளை தேவனுடைய சித்தமாக இருக்கலாம். எப்படி இந்த நாயோட சுற்றுறது. நான் தான் யோசித்து பார்த்தேன், பெந்தகோஸ்தே தரம் எவ்வளவு கீழே போய்கிட்டு இருக்கு யோசித்து பாருங்கள். ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, பைபிளில் தானாக பொண்ணு தேடினவன் மாப்பிள்ளை தேடின வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், அப்படி தானே. பைபிள் சொல்லுது, அவன் மனங்கசந்து அழுதும் மனமாறுதலை காணாமல் போனாலாம். யார் பைபிள் படித்தாலுக்கு சொல்லுங்க, யார் அழுதான் மனமாறுதல் கிடைக்கல. ஏசா அவனுக்கு கண்ணுக்கு பிரியமாக என்ன செஞ்சான், அம்மா அப்பா எதிர்த்தா கூட நான் இந்த பிள்ளை தான் கட்டுவேன்னு கட்டிட்டு வந்தான். கடைசிக்கு அவன் அழுதான், அவன் மனம் திரும்புதலை பார்க்கான், அவனுக்கே கிடைக்கல. இங்கே அப்படி நீங்களா கல்யாணம் பண்ணவங்க இருந்தால் என்ன மன்னிச்சிருங்க.
உங்கள் கடந்த காலங்கள் நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிருங்க. முடிஞ்சதை ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி தானே? அது முடிந்தது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு மன்னிப்பு கேட்டு, அப்பா தெரியாமல் செஞ்சுட்டேன், தாய் தகப்பனுக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், ஆண்டவரே உமக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டுங்க, கர்த்தர் மன்னிச்சிருவார் இல்லை? ஆனால் புதுசாக இருக்கிற ஆளுகள் போய் சிக்கிக்கிறாதீங்க. நீங்கள் பிறகு அழுதாலும் கிடைக்காது. அன்னைக்கு ஒருத்தர் என்ன சொல்லி, பாஸ்டர் இப்படி சொல்கிறா பாஸ்டர். நான் சொன்னேன், நீ தானே கட்டின, அனுபவிக்க வேண்டியது யார் தான்? நீ தான். உங்கள் அம்மா அப்பாலாம் கேட்கவே மாட்டாங்க. புரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் மாயை, வயசு கோளாறு. கர்த்தர் சொல்கிறபடி வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமையுமானால் அதை மாதிரி சந்தோஷம் வர எதுவுமே இல்லை. அதுக்காக பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்லலை. பைபிள் அப்படி எங்கேயும் போடலை. கருத்து வேறுபாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சில குழப்பங்கள் வரலாம். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிற குடும்பம் அதையெல்லாம் கடந்து முன்னேறி வரும், ஜெயிக்கும். அதான் யதார்த்தம். ஆனால் நம்ம இஷ்டப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கர்த்தர்கிட்ட போய் முறையிடவே முடியாது. கர்த்தர் சொல்லுவார், நான் தான் சொன்னேன்ல, கேட்டையா, பைபிள் படிச்சையா, உன் வாழ்க்கையை நீயே நாசமாக்கிக்கிட்டேன் பார். கவனம். சரி, இங்கே வசனத்துக்கு வாங்க. அப்போது இன்னைக்கு ஒரு விதமான கூட்டம் என்ன நினைக்கினா, நாம் செய்கிறது சரி, நம்ம தான் எல்லாமே செஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அப்போ இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நான் சொல்கிறது திருமணத்தில் மட்டும் இல்லை, அது வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், இல்லை நம்ம செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது தேவனுக்கு பிரியமான காரியமா அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னால் இந்த இடத்துல கர்த்தர் இருந்தால் அவர் என்ன செய்வார், ஆண்டவர் இருந்தால் அவர் என்ன பேசியிருப்பார், ஆண்டவர் இருந்தால் என்ன தீர்மானிச்சிருப்பாருன்னு யோசித்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் நானும் எடுத்து வைக்கணும். அப்படி செஞ்சோம்னா தான் நம்ம எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை புரியுதா? கவனிக்கிறீங்களா? வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். தேவன் நமக்கு இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் புதிய வருஷத்துக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு தேவன் நம்ம கிருபை தரும்படி ஆண்டோட முகத்தை நோக்கி பார்க்க நம்ம வந்திருக்கிறோம். இப்படி வரும்போது நம்மை நாமே கொஞ்சம் எவாலுவேட் பண்ணி பார்க்கணும், நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறோம். நம்ம ஓடுற ஓட்டம் சரிதானா அப்படின்னு பார்க்கணும். தவறான ஒரு வழியில் போயிட்டு இருக்கிறோன்னு ஆவியானவர் நமக்கு உணர்த்துறாருன்னா, சத்திய வசனம் நமக்கு உணர்த்துதுன்னா, மூத்த ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு சொல்கிறாங்கன்னா நம்மளை உடனே அங்கே திரும்புறதுக்கு முயற்சி எடுக்கணும். நாம் செய்கிறது சரி என்று சொல்லி வழக்காடி கொண்டு இருக்கக்கூடாது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நியாயப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம நியாயப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். வேதம் எதை செய்யன்னு சொல்லுதோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை செய்யவே கூடாது. இந்த ரெண்டுக்கு இடையில சில காரியங்கள் இருக்குது. அது வெளியரங்கமாய் பைபிளில் சொல்லலையா, அமைதியாய் ஜெபம் பண்ணி ஆவியானவர் நடத்துகிறபடி நம்முடைய போதகமார் சொல்கிறபடி நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மாறாக சுயத்தினாலே அல்லது மற்றவங்க சொல்கிறபடி நம்ம செஞ்சோம்னா அது ஆசீர்வாத குறைச்சல். ஒரு மூத்த ஊழியக்காரரை பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி நான் எதை வேணாலும் ஆலோசனை சொல்லுவோம்ப்பா, ஆனால் கல்யாண விஷயத்தில் சொல்ல மாட்டேன்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். அது சொல்ல முடியாதுப்பா, என் கல்யாணம் எங்கள் அம்மா அப்பா பார்த்து திடீர்னு ஏற்பாடு பண்ணது, சொந்தத்தில் கட்டணும்னு சொல்லிட்டு, ஆனால் ஏதோ கர்த்தருடைய கிருபையினாலே நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறேன், அதனால் இதில் மட்டும் நான் யாருக்கும் ஆலோசனை சொல்ல மாட்டேன் அப்படின்னா யதார்த்தத்தை அவர் பேசுகிறார். ஆனால் ஒரு சில கூட்டம் என்ன செய்யுது, அதில் தப்பு இல்லை, இதில் தப்பு இல்லை, அப்படி செய் இப்படி செய், இதெல்லாம் வேதத்துக்கு முரணான காரியங்கள். சாராய கடையில் வேலை செஞ்ச என்ன தப்பு, அது அரசாங்க வேலை தானே அப்படின்னு போதிக்கிற ஆளுகளை தெரியும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கவனி. அதை செஞ்சால் என்ன தப்பு, இதை செஞ்சால் என்ன தப்பு, ஒரு தப்பு இல்லை. இந்த டாக்டர்மார் வைத்தியம் பார்க்க போனால் சில பேரை பார்த்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சுகரை குறைக்கணும், இல்லை இனிப்பு வகையை குறைங்க, உப்பு வகையை குறைங்க, அதை சேர்க்கக்கூடாது இதை சேர்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் சில பேரை பார்த்த உடனே சொந்தக்காரங்களை வர சொல்லுங்கள் அப்படின்னு கூப்பிட்டு, ஐயா அல்லது அம்மா என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுங்க, அவங்க கேட்குறதெல்லாம் செய்யுங்க, அவங்க மனது போகாமல் நடந்துக்கோங்கன்றாங்க. யாரை பார்த்து சொல்கிறாங்க? சீக்கிரத்தில்
சோழி முடிய போகுதுன்னு அர்த்தம் இல்லை அதுதானே. இன்னைக்கு இப்படி தான் ஒரு கூட்டம் என்ன செய்கிறேன், நம்ம போதகம் மாதிரி நம்மளை சொல்லிடக்கூடாது. நம்ம இஷ்டப்படி தான் எல்லாம் செய்வோம், எங்கள் விருப்பப்படி தான் செய்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம், பெட்டி செய்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். கவனம். எதுக்காக நம்மளை கண்டிக்குது வேதம், எதுக்கு கண்டிக்குது ஆண்டவர், நம்ம எது கண்டிக்கிறார்? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. சிட்சைனா என்னது? ஸ்கூலில் டீச்சர் மாதிரி கையில் பெரம்பு வச்சுருக்காங்க. எதுக்கு? வர்றவங்களை எல்லாத்தையும் அடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அப்படின்னா ஒருத்தரும் ஸ்கூலுக்கு போக மாட்டோம், அப்படி தானே? நம்மளை திருத்துவதற்காக அவங்க அடிக்கிறாங்க இல்லையா? அவங்க நம்மளை திருத்துறதுக்காக, தப்பு செஞ்சால் அடிப்பாங்க, சரியாக எழுதுறதுனா அடிக்காங்க, அதுதான் அவங்க நோக்கம். டீச்சர் நம்மளை திருத்துறதுக்கு அடிக்காங்களே, இதுக்கு பேர் தான் சிட்சைன்னு பேர். தகப்பமாறு அப்போ பிள்ளைகளை என்ன செய்யணும்? கொஞ்சம் ஐயாமாருக்கு சத்தமாக சொல்லுங்கள். தகப்பமாறு என்ன செய்யணும்? என் பிள்ளை பெத்த பிள்ளைய எப்படி சொல்லுவீங்க, நான் எப்படி அப்படி இப்படின்னா, நீங்களே உங்கள் பிள்ளைய எங்கள் ஊரில் தருதலாம்பாங்க ஒரு வார்த்தை, உங்கள் ஊரில் சொல்லுவாங்களான்னு தெரியல, அப்படி வளர்த்து விடுறாங்கன்னு அர்த்தம். பிள்ளை கெட்டு போகிறதுக்கு காரணம் யார்? பிரம்பை கையாடாத தகப்பன் தன்னுடைய பிள்ளை என்ன செய்கிறானா, பகைக்கிறான்னு அர்த்தம். இதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் பேர் நீ பார்த்து சொல்லுவாங்க, இன்னும் பழமையான அந்த காலத்து தாத்தா மாதிரி பேசுகிறாரு, இந்த காலத்தில் மாதிரி பேச மாட்டேங்கிறாரு. காது குளிர என்ன சந்தோஷம் உண்டாக, இங்கிட்டு இருக்காள் அங்கிட்டு குதிக்க, அங்கிட்டு இருக்காள் இங்கிட்டு குதிக்க, இல்லை அந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணால் நல்லாயிருக்கும். அதை செய்யாத இதை செய்யாதுன்னு பழைய ஏற்பாடு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு கிடையாது, புரிந்து கொள்ளுங்க. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்காமல் 10ஆம் கிளாஸுக்கு போக முடியாது. இங்கே அடிப்படை 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸில் ஆனாவானாவே தெரியல, நீ என்ன 10ஆம் கிளாஸ் போய் அல்ஜிப்ரா படிப்ப? சொல்கிறது புரியுதா? கவனிங்க. இன்றைக்கி பெந்தோகோஸ்ல அஸ்திபாரமே இல்லை, அதான் இங்கே பிரச்சனையே. அடிப்படை நம்மகிட்ட சரியாக இல்லை பல இடத்துல. உங்களை பற்றி எனக்கு தெரியாது, பொதுவாக நான் சொல்கிறேன், தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க உள்ள நிலவரத்தை சொல்கிறேன். வசனத்தை சரியாக படிக்காத, ஆண்டவர் அறியாதவங்ககிட்ட இருக்கிற ஒழுக்கம் கூட நம்ம குடும்பங்களில் பல இடத்துல இல்லை. இப்போ நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து நம்மளை சரிப்படுத்தி கொள்ளணும். இந்த வருஷத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிறோம், நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து நம்மை நாமே கொஞ்சம் சரிப்படுத்தி கொள்ளணும். சரி, இந்த திரும்ப இதுக்குள்ளே வாங்க. இதில் முதல் 2 வசனம் நம்ம பார்த்தோம், தனிப்பட்ட ரீதியிலே அவர் ஆண்டவரைக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கிறத பார்க்குறோம். இந்த 3லிருந்து 5வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. பாருங்க, அவர் என்ன செஞ்சாருங்கிறத போட்டிருக்கு. ஏன் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும், ஏன் நம்ம ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணுங்கிறதுக்கு இங்கே விளக்கம் கொடுக்குறாரு. ஆண்டவர் என்ன செஞ்சாருங்கிறார். அந்த முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் பாருங்க, நம்முடைய வயது திரும்ப எப்படி ஆகுமா? அது எதை ஒப்பிட்டு பேசுகிறாரு? கழுகுக்கு சமானமாய்ங்கிறார். நம்ம சபையில் ஐயா பேசியிருப்பாங்க, பல இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. கழுகு பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? அது ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே அதனுடைய அந்த அழகு, அதனுடைய நகம் இதெல்லாம் வளைய ஆரம்பிச்சிருமா. அது மேலே இருக்கிற அந்த ரெக்கையில் இருக்கிற முடிகள் எல்லாமே பறக்க முடியாத அளவுக்கு ஆயிருமா. அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிற நிலைமைக்கு வந்துடுமா. அப்போ இது போய் அமைதியாக ஒரு மலை உச்சியில் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய அழகை அப்படியே கொத்திக்கிட்டே இருக்குமா. அந்த பாறையில் கொத்தி அந்த அழகெல்லாம் அது உடைச்சி போட்டுருமா. அதே மாதிரி நகங்களை அப்படியே வறண்டி 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 நகத்தெல்லாம் பிச்சு போடுமா. அந்த சுவர்களில் உரசி உரசி மரங்களில் உரசி உடம்புல இருக்கிற எல்லா அந்த ரோமங்களையும் உதுத்துருமா. அதுக்கு பிறகு அங்கே பட்டினி கிடக்குமா. இப்போ என்ன சாப்பிட முடியாது, ஏன்னா அழகெல்லாம் போயிடுச்சு, எதையும் பற்ற முடியாது. அது அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருக்குமா. சில நாள் கழித்து இந்த ஒவ்வொன்றா திரும்ப வளர ஆரம்பிக்குமா. இது வளர ஆரம்பித்தது பிறகு அது புதுசாய் பிறந்த ஒரு கழுகு குஞ்ச போல அது புது பலன் அடித்து அப்படியே உயர பறக்க ஆரம்பிக்குமா. அதான் இங்கே பேசுகிறார். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கை பழசம் முடிச்சு வச்சு புதிய ஒரு வாழ்க்கையை நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரு இல்லை. இந்த பஸ்கா பண்டிகை குறித்து நீங்கள் பைபிளில் வாசிக்கும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை நம்ம பார்க்குறோம். பஸ்கா பண்டிகை எங்கே நடந்துச்சு? பஸ்கா பண்டிகை எங்கே நடந்துச்சு?
பவனாசத்தில் நடந்துச்சா? இல்லை, நீங்கள் இருக்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. பஸ்கா பண்டிகை முதல்ல எங்கே கொண்டாடினாங்க? எகிப்தில் கொண்டாடினாங்க இல்லையா? அந்த பண்டிகை கொண்டாடும் போது கர்த்தர் சொல்கிறார், என்ன சொன்னார்? பார், இது வரைக்கும் உனக்கு ஒரு காலண்டர் இருந்துச்சு. இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற இந்த மாதம் இனிமேல் உனக்கு முதல் மாதம். இனி அந்த பழைய காலண்டர் இல்லை, இது முதல் மாதமாக வச்சுக்கோ, இன்னைக்கிலிருந்து உனக்கு புது காலண்டருங்கிறார். பஸ்கா பண்டிகைங்கிறது என்னது? ஒரு ஆட்டை பலி செலுத்தி அங்கிருந்து விடுதலையாகி வெளியே வர்ற ஒன்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் பலியாகி அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்தது தான் பஸ்கா. சரிதானா? இந்த புதிய ஏற்பாட்டு பஸ்காவாக இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பழைய காலண்டரை, பழைய வரலாறு, பழைய எல்லா சரித்திரத்தையும் அவர் முடித்து வச்சுட்டு புதுசாக ஒன்று துவக்கி வைக்கிறார். பழைய வரலாறு என்னது? 8ஆம் கிளாஸில் 4 தடவை ஃபெயிலு, வாங்கின கடனை அடிக்க முடியல, வச்ச நகையை மீட்ட முடியல, 2 எட்டு எடுத்து வச்சா 4 தடவை இருமல் வருது. இதெல்லாம் நமக்கு என்னது? கடந்த காலம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றோமோ, அப்போ தேவன் புதிய வாழ்க்கை நமக்கு தருகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 19வது வசனத்தை வாசிங்க. கண்ணான் ஒரு சுரூபத்தை இல்லை, அப்போ 43ல் 19 நினைக்கிறேன், வாசிங்க. எனக்கு கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேன். இதோ நான் வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, இதோ புதிய காரியத்தை செய்கிறேங்கிறார். யாருக்கு? இப்போ இந்த ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் அவங்க பாபிலோனில் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேங்கிறார். இப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு புதிய காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன், அந்த அடிமைத்தனத்தை விட்டு நீ வெளியே வர போகிறேங்கிறார். அந்த வசனத்தை முடிக்கும் போது இப்படி சொல்கிறாரு, வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நல்ல எதுகை முனையோட கவிதை மாதிரி இருக்கு, அப்படி தானே? வனாந்தரத்தில் வழி. வனாந்தரம்னா என்னது? வனாந்தரம்னா பாலைவனம். அவாந்தர வெளினா வறண்ட நிலம், தண்ணீர் இல்லாத வறண்டு போன வேஸ்ட் லேண்ட், அதான் அவாந்தர வெளிங்கிறது. இப்போ பாலைவனம் எப்படி இருக்கும்? இங்கிட்டு இருந்து காத்தடிச்சா மணல் இங்கிட்டாம போகும், அங்கிட்டு இருந்து காத்தடிச்சா இங்கிட்டாம வரும். இல்லை, ரோடு போட்டாலே அது ரோடு காணாம போயிடும். அதுதான் பாலைவனத்துடைய நிலைமை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, வனாந்தரத்தில் உங்களுக்கு என்னத்தை உண்டாக்குவேன்? ஒருத்தனாலையும் வனாந்தரத்தில் பாலைவனத்தில் போய் ரோடு போட முடியாத சூழ்நிலை. அதில் கர்த்தர் சொல்றாரு, அந்த காலத்தில் சொல்றாரு, அதுவும் அடிமைத்தனத்தில் உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு அதை செய்வேங்கிறாரு. 2வது, எங்க ஆறு உண்டாகுமா? அவாந்தர வெளியில். வறண்டு போன இடத்துக்கு தண்ணி கிடைச்சிச்சுன்னா அந்த வறட்சியாக வந்திருக்காது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, வறண்ட இடத்துல அந்த அவாந்தர வெளியில் இப்போ என்ன உண்டாகுமா? ஆறுகளே உண்டாகுங்கிறார். இதுதான் கர்த்தர் செய்கிறது. தேவன் புதிய காரியத்தை செய்கிறாருன்னா நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத, நம்மளால் கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை தேவன் நம்ம வாழ்க்கையிலே செய்கிறவர். 2025 திரும்பி பார்த்தோம்னா பல நாட்களில் அப்படித்தான் நடந்திருக்குது. பைபிளில் பார்த்தீங்கன்னா தேவன் பேசும்போது ஒருத்தர் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே பக்குவத்தில் இருக்கவே இல்லை. இப்போ கிறிஸ்துமஸ் காலம், ஐயா அழகாக பாடினாங்க, ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார், சகரியாட்ட போய் பேசுகிறாரு. சகரியா உடனே அப்படியா மிக்க நன்றி அப்படின்னு சொன்னார். சகரியா என்னதான் சொல்கிறாரு, இது எப்படிங்க, எனக்கு வயசாயிருச்சு. மரியாள்கிட்ட போய் சொல்கிறாங்க, மரியாள் என்ன சொன்னாங்க, இது எப்படி ஆகும். மோசையை ஆண்டவர் கூப்பிடுறாரு, மோசை அப்படியா இதுதானே நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் அப்படின்னா சொன்னார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். ஆண்டவர் தூதனை அனுப்புகிறாரு, அவர் போய் கிதியோன்ட்ட போய் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, எவ்வளோ பெரிய வார்த்தை, பராக்கிரமசாலியே
கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருன்னு அவன் திரும்பி பார்த்துட்டு சொல்கிறான், அவர் எங்கள் கூட இருந்தால் ஏன் இப்படி நடந்துட்டு இருக்குங்க. நீ படித்து பாருங்க பைபிளில், தேவன் பேசும்போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஒருத்தருமே இல்லை. இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குறாரு. இப்போ நமக்கு எப்படி தான் தோணுது, என்னாண்டவரே வழியே தெரியாமல் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம், நடந்து போகிறதுக்கு ஒத்தடி பாதை கிடைச்சாலே போதும், நீங்கள் எனக்கு ரோடு போட்டு தருவேங்கிறீங்க, இது சாத்தியமா? இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா ஒரு டம்ளர் தண்ணி கிடைச்சாலே போதும், எங்களுக்கு தாகம் தீந்துரும், நீங்களும் ஆற தருவேங்கிறீங்க. எங்களுக்கு ஆறெல்லாம் வேண்டாயா, ஒரு செம்பு தண்ணியாவது கொடுங்க. இதான் இன்னைக்கு நம்ம நிலைமையாக இருக்குது. ஆனால் யார்கிட்டெல்லாம் கர்த்தர் பேசினாரோ அவங்க வாழ்க்கையில அதை நிறைவேற்றி இருக்கிறார். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்திருக்கிறார். 2025 திரும்பி பார்த்தோம்னா நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில நம்மளால புரிந்து கொள்ள முடியாத, கிரகிக்க முடியாத அநேக காரியங்களை கர்த்தர் செய்தார். அது பட்டியல் போடுறார், ரொம்ப அழகா சொல்றாரு. அவர் அந்த 3வது வசனத்தை வாசிங்களேன். 3வது வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அது எப்படி ஆரம்பிக்காரு பாருங்க. முதல்ல தேவன் எதை மன்னிச்சாரா? அக்கிரமங்களை. இன்னைக்கு அடிப்படை தேவை அதுதான். ஆண்டவர் என்ன அற்புதம் செய்தாலும் சரி, அதில் அற்புதம் செய்யறதுக்கு முன்னால் அவர் பண்ற பிரசங்கமாக இருந்தாலும் சரி, தேவையோடு வந்தவங்களுக்கு அவர் சொல்ற காரியம், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது தான். பாவம் மன்னிக்கப்படணும், அக்கிரமம் மன்னிக்கப்படணும், அதான் மெயின். இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமே நம்முடைய பாவம் தான். வியாதி வருது, வியாதிக்கும் அடிப்படை காரணம் என்னதுதான்? இந்த அலோபதி மெடிசன் சொல்கிறோம்ல, இங்கிலீஷ் வைத்தியம் அப்படிலாம் சொல்கிறோம். அந்த மருந்துகள் பேரை கேட்டிருக்கீங்களா? சின்ன சின்னே இருக்கு, பூரா மைசனுங்க, வெறுசன்னு இல்லை, மைசன்னு. எல்லாம் எந்த ஞானி அந்த பேரை வச்சாங்கன்னு தெரியல ஒவ்வொருத்தரும் இல்லை. எல்லா மருந்துக்கும் மேக்சிமம் மருந்துக்கு எப்படி தான் முடியும்? எரித்ரோமைசின் இல்லை, நிறைய அடிக்கிட்டே போகலாம். இப்போ நேரில் விடுறேன், எல்லாம் மைசின் சின்சின். அப்போ வியாதிக்கு மருந்து கொடுக்கும்போது அவன் என்ன நினச்சி தான் கொடுக்கான், இது பாவத்தினால உண்டாகிறதாண்டா அப்படின்னு. இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? இது பாவம் மன்னிக்கப்படணுங்கிறார். கர்த்தர் நமக்கு அந்த பாவங்களை மன்னிச்சதுனால, அக்கிரமங்களை மன்னிச்சதுனால தான் இன்னைக்கு அவருடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் நீங்கள் நானே உட்கார்ந்துருக்கிறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்மளாம் காணி ஆட்சிக்கு புறம்பே இருந்தவர்கள், எதையோ நம்பிக்கிட்டு இருந்தவங்க இல்லை. அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்க ஒரு ஆவியை நமக்கு கொடுத்து அவருடைய சொந்த பிள்ளையாக நம்மளை மாற்றிருக்காருன்னா இதை விட வேற என்னங்க வேணும் இல்லை? சோத்திரம். நல்லா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பாட்டி ஒரு கோயிலில் சாமி ஆடுவாங்க, பெரிய சாமி எங்கள் பாட்டி. அந்த கோயிலுக்கு போவோம், மாட்டு வண்டியில் போவோம். போயிட்டு நான் வந்து அந்த வண்டியில் பின்பக்கத்தில் ஒளிஞ்சிக்கிருவேன். மாட்டை அவுத்து விட்டு போட்டிருப்பாங்களே, அந்த மேலே தார்பாயெல்லாம் போட்டு மூடிருப்பாங்க, கீழே ஒளிஞ்சிக்கிருவேன். ஏன்னா சாமியை பார்க்கவே பயமாக இருக்கும், பயந்து போய் அது மாதிரி சவுண்டை கொடுக்கும், ஆடும் ஆகுங்கிறனால பயந்துட்டு வெளியே வர மாட்டேன். அப்படி இருந்த நம்ம ஆட்களை, நம்மளை கர்த்தர் தயவாக தெரிஞ்சுக்கிட்டு சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணியிருக்கிறாரு இல்லை? எவ்வளோ பெரிய பாக்கியம் யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம். இதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாதுங்க. அவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு எனக்கும் தயவாய் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு நம்ம காலமெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், காலமெல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அடுத்து சொல்றாரு, முதல்ல அக்கிரமங்களை, அது திரும்ப அந்த வசனத்தை வாசிங்களேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம், அந்த வார்த்தையை கவனிக்கணும், அக்கிரமங்களை எல்லாம் அப்படிங்கிறார். கர்த்தர் மன்னிக்கும் போது உங்களை 50% மன்னிச்சிட்டேன், 75% மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்லலை. கர்த்தர் எப்படி மன்னிக்கிறாரா? அக்கிரமங்களை எல்லாம். சில பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், நம்ம ஐயாமாரு சில தீர்க்கதரிசி சொல்றதை கேட்டிருக்கேன், உங்க தாத்தா செய்த பாவம் உங்க வீட்டில் அப்படியே இருக்கு அப்படிமா. பார்த்துருக்கீங்களா? உங்க பாட்டி உடைய சாபம் உங்களை ஆட்டி படைக்குது அப்படிம்பார். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இயேசுநாதரை நீங்களும் நானும் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டா தாத்தா பாட்டி இல்லைங்க, நம்முடைய பரம்பரையாக எந்த அடிமைத்தனத்தில் இருந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மளை சுத்திகரிக்கும். அதனால் இதுக்கெல்லாம் பயந்துட தேவையில்லை. தாத்தா பாட்டி அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டமையானால், ரத்தத்தினாலே கழுவப்படுமானா, அக்கிரமங்களை எல்லாம் பாவங்களை எல்லாம்
சாபங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிற ஆண்டவர். ஸோ இந்த 2025 அவர் மன்னிச்சதுனால தான் இந்த கடைசி நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, நோய்களை பாதி பாதி இல்லைன்னு சொல்லல, சின்ன வியாதி பெரிய வியாதின்னு சொல்லல, நோய்களை எல்லாம் கர்த்தர் எல்லா நோய்களையும் குணமாக்குறவர். டாக்டரால முடியாதத, மருந்து மாத்திரையால முடியாதத சகலத்தையும் குணமாக்குறவர் யாரு? கர்த்தர். தெய்வீக சுகங்கிறது வேதத்தில் நமக்கு வாக்குப்படி இருக்கிற ஒரு மேன்மையான அனுபவம். கொஞ்சம் பேர் வைத்தியம் பார்க்காதவங்க இருக்கீங்களா? கர்த்தருக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அதே நேரத்தில் வைத்தியம் பார்க்குறீங்களா? உங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார் இல்லையா? பிணியாளிக்கு வைத்தியம் தேவையா அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். அப்படி தானே? பிணியாளிக்கு யார் தேவை? வைத்தியம் தேவை. அதனால் வைத்தியம் பார்க்குறது ஒன்றும் பாவம் கிடையாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் சுகமாக்குறவர் யாரு? கர்த்தர். அவர் தான் நம்ம நோய்களை எல்லாம் சுகமாக்கி. அடுத்து உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, நம்ம பிராணன், நம்ம உயிரை, நம்ம வாழ்க்கைய அழிவுல இருந்து விலக்கி மீட்டது யாரு? கொரோனா தடுப்பூசி கிடையாது, சரிதானா? நம்ம போடுகிற வஸ்திரங்கள் கிடையாது. நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர், இந்தியாவின் இரும்பு பெண்மணி அப்படின்னு அழைக்கப்படுற இந்திரா காந்தி அம்மையார் எப்பயுமே இந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த இரும்பு கவச உடைய அணிவாங்களாம். கூட மெய்காப்பாளர்னு சொல்லி சீக்கியர்களை வச்சுருந்தார். அவங்க தான் பயங்கரமான வீரர்கள் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அவங்கள காக்க முடிஞ்சிச்சா? சங்கீதக்காரர் சொல்கிறாரு, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் எந்த காவலும் கிடையாது. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது? நம்மளை அழிவுக்கு விலக்கி காக்கிறது யாரு? கர்த்தர். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை பிராணனை காக்க முடியும், நம்ம ஜீவனை காக்க முடியும். கர்த்தரை தவிர வேற புகலிடம் நமக்கு கிடையாது. கர்த்தரை தவிர வேற பாதுகாப்பு நமக்கு கிடையாது. 2025 இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம்னா அது காரணம் யார் தான்? கர்த்தர். கர்த்தர். சரி, தொடர்ந்து வாசிங்க. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. எதனால முடிசூட்டினார்? தங்க கிரீடத்தினாலே இல்லை, அப்புறம் முத்து கிரீடத்தினாலே அப்படிலாம் சொல்லலை. எதனால முடிசூட்டினாரா? கிருபையினாலும். ரெண்டையுமே முதல்ல மேலோட்டமாக உங்களுக்கு சொன்னேன். தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற கிருபையினாலே அதை நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரா? முடிசூட்டி வச்சிருக்காரா? கிரீடமாக நமக்கு வச்சிருக்காரு. நம்ம தலைக்கு மேலே என்ன கிரீடம் இருக்கு? கிருபையும் இரக்கமும். யாருடைய கிருபை, யாருடைய இரக்கம்? வேலை செய்கிற இடத்துல இருக்கிற முதலாளியுடைய கிருபை இல்லை, வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற மேல அதிகாரியுடைய இரக்கம் இல்லை. நமக்கு மேலே யாருடைய கிருபை இரக்கமும் இருக்குது? கர்த்தருடைய கிருபை இரக்கமும் இருக்குது. அந்த கிருபையும் இரக்கமும் நமக்கு முடியாய் நம்ம மேலே இருக்கும் அப்படின்னா ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் உங்களை என்னை நடத்துவார். சோத்திரம். தேவன் கிருபையும் இறக்கினாலே முடிசூட்டி அதுக்கு பிறகு சொல்றாரு, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறாங்கிறார். வைத்தியம் இல்லை, புரிஞ்சுக்கிறணும். சில நேரங்களில் வயிறு திருப்தியானா கூட வாய் என்ன செய்யுது? திருப்தி படுறதே இல்லை. எப்படி இருக்கீங்க? என்னமோ இருக்கோம், ஏதோ இருக்கோம் இல்லை. வாயில் என்னது இல்லை? திருப்தி இல்லை. ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள்னா பசியோடு இருந்தால் கூட கர்த்தர் நடத்துகிறாருன்னு சொல்லுவாங்க இல்லை. கர்த்தர் எங்களுக்கு போதியாம்ப. ஒரு ஐயா, வயசான ஐயா, ஒரு 90 வயசு இருக்கும், மூத்த போதகர். அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணிவிட்டு எப்படி இருக்கீங்க ராதா அப்படிம்பாரு. ஐயா கர்த்தரோட கிருபையினால இருக்கேன், அவ்வளோதான். உடனே அவர் தானே நம்ம கூட இருக்கார், பிறகு நம்ம கவலைப்படணும் அப்படிம்பார். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பதில் கேட்டால் அவர் சொல்லுவார், ராதா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் அப்படிம்பார். 90 வயசுக்கு மேலே உள்ளவர். அவர் சொல்லுவார், அப்புறம் கண் பார்வையெல்லாம் சரியாக இருக்கா? கர்த்தர் இருக்கும்போது வேறு என்ன நமக்கு வேணும் அப்படிம்பார். அப்புறம் சரி, எப்படி உங்களால் சாப்பிட முடியுதா? அவரே நமக்கு போஜனம் அப்படிம்பார். இப்படி விசுவாச வார்த்தையாக பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவர் உண்மையை தான் சொல்கிறாரா, சும்மா அடிச்சு விட்றாரா அப்படின்னு. அவ்வளோ தைரியம். ஒரு நாள் போனோம், இந்த 2025 ஜனவரி 1ஆம் தேதி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். திடீர்னு வந்து வாசலில் நிற்கார். என்ன அப்படின்னா, 1ஆம் தேதியில் உங்களை பார்த்துட்டு போகணும் வந்தேன், சென்னையிலேருந்து. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போது நீங்கள் வாட்ச்லைட் சர்வீஸ் எங்கே இருந்தீங்க? அந்த ஊரில் ஒரு 6ஆம் செய்தி கொடுக்க விட்டாங்க. போனேன், போய் நேரம் உங்களை பார்த்து போட்டு வந்துட்டேன். 1ஆம் தேதி
வயசு ஐயா நீங்கள் ஃபோன் பண்ண நாங்கள் வந்துருப்போம்ல அப்படிங்க. நீங்கள் அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. நானாக வந்தேன். தனியாக வந்துட்டு தனியாக போகிறாருங்க. 90 வயசுக்கு மேலே. நம்ம வயசில் நம்மளே ஆளை தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன உட்காரதுக்கு எந்திரிக்க கூட ஆளை தேடுறோம். இதான் கர்த்தர் செய்கிறது. கர்த்தர் எதை திருப்திப்படுத்துகிறாரோ, ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வரணும்? திருப்திகரமான வார்த்தை வரணும். அதான் ரொம்ப மெயின். நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் வாழ்க்கையில் நடக்க போகுது. அப்படிதானே? நம்ம என்ன அறிக்கையிடுறோமோ அதான் நடக்க போகுது. நம்ம விசுவாசம் வாயில் வெளிப்படும். அப்படிதானே? ஏன் வரல? ஒரு சம்பவத்தை, நேரம் இருக்கா? இருக்கு. சரி, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு மூத்த ஐயா, அவர் ஆரம்பத்தில் ஒரு ஊழியத்தை ஒரு கிராமத்தில் போய் துவக்கினார். அந்த ஊழியத்தை துவக்கின நாட்களில் அது அவருடைய சொந்த ஊரில் துவக்கிறார். அப்போது ஒரு 2 பேர் 3 பேர் சர்ச்சுக்கு வர்றாங்க. அதில் ஒருத்தரை அந்த நாள் வழக்கத்தின்படி அவரை மூப்பர் அப்படின்னு நியமிச்சிட்டாங்க. சபைக்கு மூப்பர் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஆராதனைன்னா மூப்பர் வரமாட்டார். இவர் தேடி தேடி பார்ப்பார், என்னையா மூப்பரை காணமே அப்படின்னு வீட்டுக்கு தேடி போனால் அவர் பொத்தி படுத்து தூங்கிட்டு இருப்பாராம். யார்? சபைக்கு மூப்பர். இவர் எழுப்பி அவர் பேரை சொல்லி, அப்பா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா தெரியுது அப்படிம்பாரு. சர்ச்சுக்கு நேரமாச்சு தெரியுது. ஏன் வரல அப்படின்னா பசிக்கல அப்படிம்பாராம். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு. பிறகு இவர் என்ன செய்வாரா, சரி வா சாப்பாடு தானே வேணும் வான்னு வீட்டுக்கு கூட்டு போவாராம். அவருக்கு இருக்கிற பிள்ளைகளுக்காக கஞ்சி போட்டு வச்சுருப்பாங்களாம். அந்த கஞ்சியில் கிடக்கிற அந்த ரைஸ் இருக்கும்ல, சாதம், அதை வடித்து மூப்பர் கொடுத்துருவாராம். இப்போது வெறும் தண்ணி மட்டும் பிள்ளைகளுக்கு இருக்கும். ஆராதனை முடித்த பிறகு பிள்ளைகளுக்கு அந்த வெறும் தண்ணியை கொடுப்பாரா. ஆராதனைக்கு முன்னாலேயே யார் சாப்பிட்றது? மூப்பர் வயிறு நிறைய சாப்பிட்டு போயிடுவார். அவர் சொன்ன அந்த மூப்பர் எனக்கு சாகிற வரைக்கும் தெரியும். சாகிற வரைக்கும் இந்த பஞ்சப்பாட்டு பாட்டு தான் செத்தார். வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த ஊழியக்காடு பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் உயர்த்தி வச்சிருந்தார். சில நேரங்களில் எதுக்கு எடுத்தாலும் இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம், குறைபாடுகிட்டே இருக்கோம்னா வாழ்க்கையில் மாற்றம் வராது. தெரிஞ்சுக்கோங்க, தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர். அவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் அவர் அதிசயமாய் ஆச்சரியமாய் அற்புதங்களை செய்கிறவர், உயர்த்துகிற ஆண்டவர், தேவைகளை சந்திக்கிறவர் அவர். அப்படித்தான் இந்த 2024 நம்ம நடத்திருக்கிறார். ஆனால் நம்ம குறை சொல்லிக்கிட்டே எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு குறைபாடுக்கிட்டு இருந்தோன்னா திருப்தி அடையவும் முடியாது, வாழ்க்கையில் உயர்வை சந்திக்கவும் முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அடிப்படை உபதேசங்களில் ஒன்று. இது நம்ம என்ன சொல்லுகிறோம், தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு மனிதர் தெய்வ மனுஷனாய் நமக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்துருப்பாருன்னா இதை விட மேலானது என்னங்க இருக்குது? நம்ம சொந்த பந்தம் யாராவது நம்ம பக்கத்தில் நிற்பாங்களா? நமக்கு உதவிக்காக வருவாங்களா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சித்தி இல்லைன்னு சேலை இல்லைன்னு சித்தி வீட்டுக்கு போனால் அவள் ஓலைப்பாயை கட்டிட்டு எதுக்க வந்தாலாம் அப்படின்னு. கிறிஸ்மஸ் வருது, இவளுக்கு யாராச்சும் எல்லார் வீட்லேயும் துணி எடுக்கிறாங்க, இவளுக்கு ஒரு ஆசை வருது, நம்ம சித்தி பக்கத்து கிராமத்தில் பணக்காரியாக இருக்கா, அவள் வீட்டுக்கு போனால் கிறிஸ்மஸ்க்கு நமக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா அப்படின்ட்டு இவள் போகிறான். ஊருக்குள்ளே இறங்கி இப்போ மாதிரி டானா மாதிரி வச்சுக்கோங்களேன், இறங்கி இப்போ நம்ம ஊருக்கு நடந்து வர்ற மாதிரி நடந்து வர்றா. ரோட்டில் யாரோ பார்த்துட்டாங்க, சைக்கிளில் போனவங்க பார்த்துட்டாங்க, முந்தி சொல்லிட்டாங்க, உங்கள் அக்கா மக வர்றான்னு. இவளுக்கு தெரிஞ்சு போச்சு கிறிஸ்மஸ் வருது, இவள் வர்றான்னு ஏதோ எதிர்பார்த்தான் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு இவள் டகார்னு கட்டியிருந்த சேலையெல்லாம் அவுத்து போட்டுட்டு ஓலைப்பாயை கட்டிட்டு வீட்டை போட்டுட்டு எதுக்க வந்துட்டான். இவ பார்க்கா நம்மளாவது பழைய சேலை கட்டிட்டு வரோம், நம்ம சித்தி எப்படி வாரா, ஓலைப்பாயெல்லாம் கட்டிட்டு வாரான்ட்டு வந்த விஷயத்தையே சொல்லாமல் அவர் திரும்பி போயிட்டாலாம். இதுதான் சொந்த பந்தங்கள். புரிஞ்சுக்கோங்க, நம்ம நல்லா இருந்தால் 4 பேர் தேடி வருவாங்க. நம்ம தேவையில் இருந்தோம்னா ஒருத்தரும் நம்ம பக்கத்தில் வரவே மாட்டாங்க. இதுதான் உலகம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லைங்க. நமக்காக நம் பாவிகளாக இருக்கையில், நம்ம ஆண்டவருக்கு விரோதியாக இருக்கும்போது, கர்த்தரை நம்ம அறியாது இருக்கும்போது அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவரை, இன்னைக்கு நம்மளை நேசிக்கிறவர், அவர் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் இன்றைக்கு நம்மளை நேசிக்கிறாரு. நம்ம கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு ஒரு இரக்கம் பாராட்டுறவர், கிருபை பாராட்டுறவர் அவர், நம்மளை தூக்கி வர்றவர் அவர், நமக்கு உதவி செய்கிறவர், ஆலோசனை சொல்கிறவர், வழிகாட்டுறவர் அவர்.
அவருடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கோன்னா இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வானத்தையும் பூமியும் உடைச்சவர் இல்லை, அவர் நமக்கு யாரா இருக்கா? தகப்பனா இருக்காருங்க. வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் நமக்கு உறவு முறை, அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறாருன்னா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் செஞ்சவங்க இல்லை? அந்த ஆண்டவருக்கு தான் நம்ம நன்றி சொல்ல வேண்டியவங்களா இருக்கிறோம். அவர் நம்முடைய வாயை நன்மையினாலே திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. வயதுங்கிறது ஒரு நம்பர், அவ்வளோதான். சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதா? ஐயோ வயசாயிடுச்சா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. வயசுங்கிறது ஒரு நம்பர், காலண்டரில் கிழிச்சிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான். எனக்கு தெரிந்து வாலிபர்களை விட இன்றைக்கு அதிக சாதனைகளை செய்கிறவங்க ரொம்ப வயசில் மூத்தவங்க தான். எனக்கு தெரிஞ்சு வயசில் மூத்திருக்கிறவங்க உங்களை எவ்வளோ பேருக்கு தெரியுதில்ல, பேரை சொன்னாலும் தப்பு இல்லை. டாக்டர் தியோடர் ஸ்ரீனிவாசகம்னு ஒரு அங்கிள் இருக்காங்க. அவர் ஐஇஎம்னு சொல்லக்கூடிய மிஷனரி ஸ்தாபனத்தில் பொதுச் செயலாளர் இருந்தவர். எங்களுடைய ஐஎம்ஏலையும் கொஞ்ச காலம் தற்காலிக பொதுச் செயலாளர் இருந்தார். ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர், என்னோடு ரொம்ப நெருங்கி பழகின மூத்த ஊழியக்காரங்கள் அவர் ஒருத்தர். இப்போ அவரால் நடக்க முடியாது, வீல் சேரில் தான் இருக்கிறாரு. அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதினார். அதை என்னை வெளியிட சொன்னார். நான் முடியாதுன்ட்டேன். அது என்னது ஆபத்தான புஸ்தகம், அது வெளியே வந்தால் பிரச்சனை, வெளியிட முடியாது அங்கிள் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஒன்றால் முடியாதுன்னா பயந்துக்கிட்டு பேசாமல் இரு, நான் வெளியிடுறேன் அப்படின்னாரு. ஐயோ வயசான காலத்தில் இதெல்லாம் வேண்டாம் அங்கிள் அப்படின்னு நிறுத்தி வச்சுருந்தேன். 2 வாரத்துக்கு முன்னால் அவருக்கு பிறந்த நாள் வந்துச்சு, மெயில் போட்டிருந்தேன். அவர் எனக்கு பட்டியல் போட்டிருக்காரு. இப்போ 90 பக்கத்தில் இருக்கிறார், நடக்க முடியாதவர், சரியாக பேச முடியாது, ஆனால் மைண்டு வெரி ஷார்ப்பு. கம்ப்யூட்டருக்கு முன்னால் உட்காந்துட்டு புஸ்தகங்களை எழுதி தள்ளிக்கிட்டே இருக்கார். அவர் லிஸ்ட்டு போட்டிருக்காரு. இந்த மாதம் இந்த புக்கை வெளியிட்டேன், இந்த மாதம் இதை வெளியிட்டிருக்கிறேன், இப்போ இந்த புக்கு பிரிண்டிங்கில் இருக்குது, இது இப்போ பப்ளிஷ் ஆகுது, லிஸ்ட்டு போடுறாரு. நான் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்தேன். நம்ம பண்ணுற பிரசங்கத்தையே நம்மளால் எழுத முடியலை இல்லை? நம்ம பண்ணுற பிரசங்கத்தை நம்மளால் எழுத முடியலை. ஆனால் நடக்க முடியாத ஒருத்தர், கை நடுங்கிற ஒருத்தர், ஃபோனை எடுத்து பேச முடியாத ஒருத்தர் மாதம் மாதம் புஸ்தகங்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறார். வாலிபர்களால் முடியாததை வயதில் மூத்த அந்த ஐயா இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நூற்றுக்கணக்கான சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். ஒருவேளை இங்கே ஒருவேளை நீங்கள் பணி நிறைவு செய்தவர்கள் இருக்கலாம், வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் இருக்கலாம், வயது மூத்தவங்க நினைக்கலாம். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். வயசு உங்களுக்கு ஒரு தடையே கிடையாது. சின்ன வயசோ பெரிய வயசோ அவர்களுடைய எபிலிட்டிக்கு ஏற்ற விதத்திலே கர்த்தர் எல்லாரையும் பயன்படுத்த முடியும். இந்த 2026 சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க. கர்த்தர் வர்றதுக்கு முன்னால நீங்களும் நானும் செய்து முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது. கர்த்தருக்காக ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம், நம்ம செய்ய வேண்டியது நிறைய காரியங்கள் இருக்கு. அதனால ஒரு பக்கம் கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும், கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவர் செய்த எல்லா காரியத்துக்கு நன்றி செலுத்துறவங்க நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் செய்தாருன்னு நன்றி செலுத்துகிறோமோ, அதே நேரத்தில் தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குகிறார், அடுத்த ஆண்டிலே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வாசிக்க வேண்டாம். இந்த 6 to 18 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா தேவன் தம்முடைய ஜனங்களோடு எவ்விதமாய் இடைப்பட்டாருங்கிற சரித்திரத்தை அவர் அங்கே மென்ஷன் பண்ணுறார். தேவன் தம்முடைய ஜனங்களோடு எப்படி இடைப்பட்டார் அதை அவர் சொல்கிறார். இதை சொல்லிட்டு தான் 19 to 22 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா எல்லாரையும் ஆராதனைக்குள்ள நடத்துறார். அதை வேணா வாசிங்களேன். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. எப்படி முடிக்காரு பாருங்க. தான் தனிப்பட்ட தன்னுடைய ஆத்மாவிட்ட கர்த்தர் செய்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ண சொன்னவர் இப்போ வானங்களை பற்றி பேசுகிறாரு, நட்சத்திரங்களை கூப்பிடுறாரு, சுற்றி இருக்கிற சிருஷ்டிகளை சொல்கிறாரு, வாங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுதான் அந்த கார்பரேட் வர்ஷிப்னு சொல்கிறது. இப்போ நம்ம பண்ணுறதுல என்னதுதான் கார்பரேட் வர்ஷிப் தான். எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்.
இது எங்கே ஆரம்பிக்குது? தனிப்பட்ட மனுஷனுடைய ஸ்தோத்திரத்தில் ஆரம்பித்து வெறும் சபைக்குள்ளே மட்டும் இல்லை, நட்சத்திரங்கள் வானங்கள் இல்லை எல்லாம் இயற்கையெல்லாம் கூப்பிட்றாரு, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறார். அப்போ இன்றைக்கி நம்முடைய ஆராதனையும் நம்முடைய துதிகளும் ஸ்தோத்திரங்களும் எப்படி இருக்கணும்? முதல்ல தனிப்பட்ட வாழ்வில் துவங்கணும். நம்ம தனி ஜபத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் முதல்ல துவங்கணும். இன்றைக்கி தனி ஜபம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பேருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, மளிகை கடை லிஸ்ட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. மளிகை லிஸ்ட் எப்படி போடுவோம்? ஆனா எண்ணெய், காணா எண்ணெய், சாணா எண்ணெய், ஊனா பருப்பு, காணா பருப்பு, இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்ட மாதிரி கத்தட்டு வந்து என்ன சொல்கிறது? ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும். இதுக்கு பேர் ஜெபம் கிடையாது, இது மளிகை கடை லிஸ்ட்டு. ஜெபங்கிறது என்னென்னா கர்த்தரோடு நம்ம பேசுகிறதும் அவர் நம்மளோடு பேசுகிறதும் தான் ஜெபங்கிறது. இந்த ஏரியாவில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன பழக்கம் விட்டுட்டு இருக்க அப்படிம்பாங்க. கேட்டிருக்கீங்களா? பழக்கம் விடுறது. பழக்கம் விடுறதுன்னா என்னது? சும்மா பேசிகிட்டு இருக்கிறது. ஆண்டவரோட அந்த பேசுகிற பழக்கம் வேணும். நம்முடைய மூத்த ஐயாம்பார் சொல்லுவாங்க, தேவ சமூகத்து பழக்கம் அப்படின்னு. இந்த வார்த்தையை இப்போ கேட்க முடியல இப்போ இந்த கோர்ஸில். தேவ சமூகத்துக்கு பழக்கம். காலையிலையோ நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரோட உட்காந்து அவர் சமூகத்தில் அவரோட பழகிறது, அவர் சத்தத்தை கேட்கறது, அவர் விருப்பங்களை கேட்கறது, அவர் பிரசன்னத்தை அனுபவிக்கிறது, நம்ம காரியங்களை அவர்கிட்ட பேசுறது. இதுக்கு பிறகு தான் தேவ சமூகத்து பழக்கங்கிறோம். இது நமக்கு தேவை. இங்கே அது மிஸ் ஆகுது நம்மகிட்ட. இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்விலே மிஸ் ஆகுறது. எந்த ஒரு மனுஷன் தனிப்பட்ட வாழ்விலே கர்த்தருக்கு நன்றியுள்ளவங்களா இருக்காங்களோ அவங்கள தான் கர்த்தர் எல்லா இடத்துலையும் உயர்த்துகிறார். வெறுமனே பாட்டுக்காக, வெறுமனே கூட்டத்துக்காக ஆண்டவரை சோதரிப்போம்னா 4 நாளைக்கு சோத்திரம் பண்ணலாம், 4வது நாள் வியாதி வந்து வீட்டில் படுத்துருவோம். ஏன்னா மாம்சத்தில் பாடுறதெல்லாம் அவ்வளோதான் இருக்கும். கவனிங்க, மாம்சத்தில் இல்லை, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆவியிலே கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து முதல்ல தனிப்பட்ட ரீதியில் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்து மற்றவங்களை எல்லாம் சேர்த்துக்கொள்கிறோம். இந்த தாவீதுடைய விசேஷம் என்னென்னா, சபையாரே கர்த்தரை துதிங்கள்னு அவர் சொல்லிக்க முடிக்கலை. அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். யாரெல்லாம் அவர் துதிக்க சொல்கிறாரு? வசனத்தை பாருங்களேன். அதில் யாரை துதிக்க சொல்கிறாரு? ராஜரிகம் பண்ணுகிறவர்களை, ராஜாக்களை, தூதர்களை அடிக்கிட்டே போகிறாரு. ஒரு பெரிய லிஸ்டே போகிறாரு. நீங்களாம் சேர்ந்து என்ன செய்யுங்க? கர்த்தரை துதிங்கிறார். இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து அவங்களாம் துதிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்களா? தூதர்கள் ஆயத்தமாக இருக்காங்க. எப்போ நம்ம ஆராதிப்போம் நம்ம கூட சேர்ந்து அவங்களும் ஆராதிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் நமக்கு அந்த உணர்வு இருக்கா? நம்ம இயேசுவே அப்படின்னு முழங்கால் போட்டோம்னா தேவ பிரசனம் நம்ம கூட இருக்கு, தேவ தூதர்கள் அங்கே இருக்காங்க. அந்த உணர்வு முதல்ல நமக்கு தேவை. கர்த்தரை ஆராதிக்கும் போது நமக்கு பக்கத்தில் நிற்கிற ஆள் தான் தெரியுது யார் நிற்கா. சத்தமாக ஜெபம் பண்ணுறாங்களா, அமைதியாக ஜெபம் பண்ணுறாங்களா, கண்ணை திறந்து ஜெபம் பண்ணுறாங்களா, மூடிட்டு ஜெபம் பண்ணுறாங்களா, இதைத்தான் நம்ம பார்க்கவே ஒழிய பக்கத்தில் யார் இருக்கா, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நிற்கிறாருங்கிறதையும் தேவ தூதர்கள் நம்ம பக்கத்தில் இருக்காங்கிறதையும் மறந்துடுறோம். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? கவனிக்கிறீங்களா? அப்போ ஜெபங்கிறது மளிகை கடை லிஸ்ட்டு கொடுத்து இது கொடுங்க அப்படின்னு கேட்கறது இல்லை. மாறாக தேவனோடு நேரங்களை செலவிடுகிற ஒரு அனுபவம், அது நமக்கு இன்னைக்கு தேவை. இப்போ உள்ளத்தில் இருந்து அவர் ஆரம்பித்து வெளியரங்கமாய் அவர் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறார். உள்ள மறைவாக இருக்கிற உள்ளம், ஆத்மா யாருக்கு வெளியே தெரிய போகிறதில்லை, உள்ளம் யாருக்கு வெளியே தெரிய போகிறதில்லை. அங்கே அவர் துதிக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல துதி சத்தம் எங்கே வரணும்? மைக்கில் இல்லை, 4 பேருக்கு முன்னால் வாய் சத்தத்தில் இல்லை. முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும்? உள்ளத்தில், ஆத்மாவில் ஆரம்பிக்கணும். வெளியே தெரியாத அளவுக்கு உள்ள ஆரம்பிக்கணும். இங்கே ஆரம்பிச்சு தான் இது வெளியே வெளிப்படணும். நிறைய பேருக்கு உள்ள ஒன்றுமே இல்லை, வெளியில் சத்தம் தான் கேட்குது. இதுதான் இன்றைக்கி பிரச்சனை காரணமே. அஸ்திபாரம் இல்லாத கட்டடங்கள். அஸ்திபாரம் எங்கே அமையணும்? மறைஞ்சிருக்கிற இடத்துல அஸ்திபாரம் போடணும். அங்கே போட்டோம்னா மாளிகை ரொம்ப அழகாக அமையும். நம்ம நிறைய பேர் மாளிகை கட்டிவிட்டோம், ஆனால் அஸ்திபாரம் இல்லை. அதான் பிரச்சனை. அடுத்து இதில் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்போது அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நம்ம அவர் செய்த உபகாரத்தை மறந்துட்டோம்? 2025 தேவன் நமக்கு செய்திருக்கிற காரியங்களை நினச்சி பார்த்தோன்னா சில இது ஞாபகத்தில் வர்றதே இல்லை. ஏன் அப்படின்னா, முதல் காரியம்
நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம் இல்லை. இந்த பாவம் அக்கிரமம்லாம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கர்த்தர் செய்த நன்மையை நமக்கு நினைப்பிலே நிற்காது, ஆத்மாவில் நிற்கிறது இல்லை. ரெண்டாவது, ரொம்ப பிஸின்னு சொல்கிறோமே, அது ஓடிக்கிட்டே இருக்கிறது. கர்த்தர் நமக்கு செஞ்சதையே மறந்துடுறோம். கர்த்தர் நமக்கு செஞ்சதையே மறக்கிற அளவுக்கு பல நேரங்கள் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். பிற ஒரு நாளில் ஓட்டம் தடைப்படும். அப்போ தான் திரும்பி பார்ப்போம், ஐயோ கர்த்தர் இவ்வளோலாம் நமக்கு செஞ்சாரா அப்படின்னு அப்போ நினைப்போம். அப்போ திரும்ப எழுந்திரிச்சு ஓடுறதுக்கு பலன் இருக்காது. அப்போது நம்முடைய பாவங்கள் ஆண்டவர் செய்த நன்மையை மறக்க பண்ணுது. ரெண்டாவது, நம்முடைய பிசினஸ் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோமே, இந்த ஓட்டம் அது பல நேரங்களில் ஆண்டவருக்கு நன்மை செய்ய விடாமல் தடுத்துறது. மூணாவது, திருப்தி அடைஞ்சிடறோம். ஒரு சின்ன சின்ன காரியம் செய்ய கர்த்தர் துவங்குவார், அப்பயே நமக்கு என்ன ஆயிடுது, திருப்தி வந்துடுது. ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். ஒரு தம்பி சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சவன். அவனை பார்த்து என்னடா செய்கிறேன்னு கேட்டேன். படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா. நான் சொல்லுது பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது. படித்து முடிச்சிட்டேன்னா. படித்து முடிச்சிட்டியா? என்னடா வயசாகுதுன்னு. 15 வயசுன்னா. 15 வயசில் படித்து முடிச்சிட்டியா? என்னடா படித்தேன்னா 9th படித்தேன்னா. 9th படித்தது உனக்கு படித்து முடிச்சது மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு. உடனே அவன் என்கிட்ட கேட்கான், ஏன்னா டிகிரி படித்தவங்களாம் யார் வேலைக்கான போயிருக்கான்? அது ஒரு விக்கிரக கோயில் உள்ள ஒரு ஊர். அவன் சொல்கிறான், இங்கே பாருங்கண்ணே, அந்த அண்ணன் எம்ஏ படித்தார், தேங்காய் கடை வச்சுருக்காரு. இந்த அண்ணன் பிஎட் படித்தார், அவரை பாருங்கள், அங்கே செருப்பு அந்த அதுன்னு சொல்கிறது அந்த பாதுகாத்து வைப்பாங்கள்ல, அந்த ஏழை எடுத்துகிட்டு செருப்பை வச்சுட்டு அவர் உட்காந்துருக்காரு. படித்தவனுக்கு எங்கன்னே வேலை கிடக்கு. யார்? 9ஆம் கிளாஸ் படித்தவர் படித்து முடிச்சிட்டாரு, திருப்தி. அப்புறம் அவன் இன்னும் சொல்கிறான், அண்ணே நம்ம ஊர் இந்த இவரை தெரியுமானே, அவர் சாராயம் காய்ச்சிறாரு, அவர் 2 வீடு கட்டிட்டாரு, 2 கல்யாணமும் பண்ணிட்டாருனே அப்படின்னா. அவனுக்கு இப்போ என்ன திருப்தி? 9th கிளாஸே போதும். ஏன்னா அவர் சாராயம் காய்ச்சிற 2 வீடு கட்டிட்டாரு, 2 கல்யாணம் பண்ணிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அந்த ஊரில் திருவிழா நடக்கு. எங்களுக்கு அங்கே வயல் இருக்குது, அங்கே போயிருந்தேன். இவன் சொன்னாலே கீரோ, அவரை சட்டியோட போலீஸ் அடித்து இழுத்துட்டு வருது ஆற்றுக்குள்ளே. இவன் என் கூட நிற்கான், டே அவங்க கீரோ வர்றா அப்படின்னு. நீ சொன்னையே 2 வீடு கட்டி 2 கல்யாணம் பண்ணிட்டாருன்னு. உடனே அவன் சொல்கிறான், ஆனால் இது தொழில், இதெல்லாம் சகஜம் தானே. இப்போ போகிறார்லண்ணே, நீ பாருங்கண்ணே, சாயந்தரமே அவர் ஜாமீனில் வந்துடுவாருண்ணே, நாளைக்கு ஊரல் போட்டு சாராயம் காய்ச்சிடுவாருண்ணே அப்படிங்க. கடைசிக்கு அந்த பையன் சாராய கடையிலேயே வேலை செஞ்சு செத்தே போனான். சின்ன வயசில் ஒரு 30 வயசுக்குள்ளே அவன் செத்து போனான். இப்படித்தான் கொஞ்சம் பேர் திருப்தி ஆகி மரணத்தை சந்திக்கிறோம். மனுஷ வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வேதம் சில காரியத்தில் திருப்தியாக இருக்க சொல்லுது, சில காரியத்தில் முன்னேறிக்கிட்டே போக சொல்லுது, சில காரியங்களில் லெக்கை நிர்ணயித்து ஓட சொல்லுது, சில காரியங்களே போதும் என்கிற மனசோடு கூட திருப்தியாக இருங்கிறது புரிந்து கொள்ளணும். பைபிளை சரியாக புரிந்து கொள்ளணும். பொதுவாக இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற பெரிய தப்பு என்ன தெரியுமா? வசனங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய சபைகளில் பொதுவாக சொல்கிறது என்னென்னா, இங்கே சேர்த்து வையாதிருங்கள், இங்கே சேர்த்து வச்சா யார் திருடுவா? கல்லர்கள், கொள்ளைக்காரங்கெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது, பரலோகத்தில் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பேசிவிடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எறும்புகிட்ட போய் கற்றுக்கொள்ளுங்கள், எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்கள். மழை காலத்துக்காக கோடை காலத்தில் சேர்த்து வைக்குது, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வராது. இப்படி சொல்லி 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 வாங்குகிற சம்பளத்துல எல்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் செலவழிச்சிருவோம், சாப்பிட்ருவோம், அல்லது ஆடம்பரமாக செலவழிச்சிருவோம். திடீர்னு ஒரு தேவை வரும்போது போய் கடன் வாங்குறாரு. முதல்ல கடன் வாங்குறது பாவம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வேணும். சொல்கிறது புரியுதா? பைபிள் நம்மளை கடன் கொடுக்குறவங்களாக தான் இருக்கணும்னு சொல்லுதே ஒழிய கடன் வாங்கக்கூடாதுங்குது. கடன் வாங்கினா கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு போட்டிருக்கு. கர்த்தர் நம்மளை அடிமைத்தனத்தை முறிக்க வந்திருக்கிறாரே ஒழிய அடிமைத்தனத்துக்குள்ளே திரும்ப போகிறதுக்கு இல்லை. அப்போ கடன் ஒருபோதும் வாங்கக்கூடாதுங்கிறதுல இருக்கணும். பேங்கில் கூப்பிட்டு சொல்கிறான் குறைஞ்ச வட்டிங்கிறான், எல்லாமே வலை, எல்லாம் கண்ணி. புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டோடைய பிள்ளைகள் வசனத்தை நம்புகிறவங்க கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இப்போல்லாம் என்னது இஎம்ஐயா, அழகான ஒரு பேர் கொடுத்துருக்காங்க இஎம்ஐ. கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. வாங்குகிற சம்பளத்திலேயே இஎம்ஐ பிடிச்சிக்கிறாங்க.
வீட்டுக்கு வரும்போது பால் காசு கொடுக்குமா, வாடகை காசு கொடுக்குமான்னு கேட்குற ஆட்கள் உண்டு. புரிந்து கொள்ளுங்கள். நான் பேலன்ஸாக பேச விரும்புகிறேன். கவனம் இல்லை, அடுத்தவங்களை போல் அதை செய்யணும் இதை செய்யணும்னு அவசரப்பட்டு ஆடம்பரத்துக்காக கடனை வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல் வாங்கி கடன் வாங்கி கட்டின வீட்டை குடியேறாமல் விற்ற ஆட்கள் எனக்கு தெரியும். கவனம். சில காரியங்களை சரியாய் நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் எவ்விதமாய் நம்ம நடத்துகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ இந்த திருப்தி ஒரு காலமும் திருப்திப்படக்கூடாது. திருப்திப்பட்டோம்னா கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் நமக்கு ஞாபகத்தில் வர்றது இல்லை. அடுத்து கவனிச்சிங்கன்னா, யார் இந்த நன்மையை உணர்றாங்க அப்படின்னா, உண்மையிலேயே கர்த்தரை தேடுறவர்கள், கர்த்தரை கனப்படுத்துகிறவங்க, கர்த்தரை நேசிக்கிறவங்க தான் அதை மறக்காமல் நன்றி சொல்லுவாங்க. இல்லை சோத்திரம். சில நாட்களில் நான்லாம் என்ன செய்வேன்னா, ஊழியத்தின் ஆரம்பத்து நாட்களில் சபையில் இருந்த விசுவாசிகளுக்கு ஃபோன் பண்ணுவேன். அவங்களே என்னை மறந்துருப்பாங்க, வேறு ஊரில் இருப்பாங்க. நம்பரை பார்த்தோன்னா அடிச்சு பிடிச்சி, பாஸ்டர் மன்னிச்சுக்கோங்க, பிஸியாக இருந்துட்டோம், உங்களை மறந்துட்டோம் அப்படி. நீ மறப்பீங்கன்னு தெரியும், ஆனால் நாங்கள் உங்களை மறக்கலை. நீங்கள் அன்னைக்கு அதை செய்யலைன்னா இது நடந்திருக்காது. இன்னைக்கு வரைக்கும் என் பழக்கமாக வச்சுருக்கிறேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நமக்கு செய்த நன்மை இந்த மனுஷங்க செய்ததை விட மேலான ஒன்று. தேவன் நமக்கு செய்திருக்கிறத ஒருபோது நம்ம மறக்கவே கூடாது. கர்த்தர் நமக்கு அவ்வளவு நன்மைகளை, அவ்வளவு மேன்மைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். ஆகவே நம்ம ஒருபோதும் மறக்காமல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நீங்கள் பைபிளில் படிச்சிங்கன்னா, நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கொள்ளுங்க, நேரம் இல்லை, வேகமாக சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் உபாகமத்தில் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம், உபாகமம் 6:12 வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மறந்துடாமல் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறார். யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அப்படிங்கிறார். தட் யூ டு நாட் ஃபர்கெட் த லார்ட் அப்படிங்கிறார். கர்த்தரை நீ மறந்துடாம எச்சரிக்கையாக இருங்கிறார். ரொம்ப கவனமாக எச்சரிக்கையார். எச்சரிக்கையா என்ன அர்த்தம்? அது வார்னிங் நமக்கு இல்லை. ஆண்டவர் எச்சரிக்கிறார், மறந்துடாத, கர்த்தரை மறந்துடாதேங்கிறார். 2026 வரப்போகுது. 2025 நன்மை செய்த கர்த்தர் 2026 அவர் வரலைன்னா நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், தேவைகளை சந்திப்பார், அவர் நம்மளை வழி நடத்துவார். ஆனால் கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது அவரை மறந்துடக்கூடாது. கர்த்தர் என்னை தூக்கி விட்டாருன்னு சொல்லி அந்த தேவனை தூக்கி நன்றி செலுத்தணுமே ஒழிய அவரை மறந்துடக்கூடாது. பல நேரங்கள் நம்ம என்ன செஞ்சிடறோம்? கர்த்தரை மறந்துடுறோம். மூல காரணமாக இருந்த தேவனை மறந்துடுறோம். அதே மாதிரி 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா, வாசிங்களேன், நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேங்கிறார். எக்காலம்னா அது நன்மை, தீமை, மகிழ்ச்சி, சந்தோஷம், வருத்தம், எந்த காலத்திலையும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேங்கிறார். அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். எப்போதும் என் வாயில இருக்கும். அப்ப நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம கர்த்தரை துதிக்கிறவங்களா இருக்கணும். ரோமர்ல ரொம்ப அழகா எழுதுகிறாரு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. ஒருவேளை இன்னைக்கு நடக்கிற காரியம் நமக்கு தீமையா நடந்த மாதிரி தெரியலாம். ஐயோ, இந்த 2025 இந்த சம்பவம் நடந்துச்சுங்க, அது எனக்கு மிகுந்த வேதனை உண்டாக்கிருச்சு, ரொம்ப எனக்கு கசப்பை உண்டாயிருச்சு, தோல்வியை நஷ்டத்தை உண்டாயிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கவலைப்படாதுங்க. தேவன் அவை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். அது ஏன் சம்பவிச்சதுன்னு நமக்கு இப்ப தெரியாது, சில ஆண்டுகள் கழிச்சு தெரியும் அது நன்மையா தான் கர்த்தரனுக்கு மாற பண்ணார் அப்படின்னு. அழகா யோசேப்பு சொல்றாருல சகோதரமார்கிட்ட, அது அவன் கடைசி அதிகாரத்தை வாசிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். அவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இன்றைக்கு நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை ஜீவனோட உயிரோட காக்கும்படிக்கு கர்த்தர் அதை நன்மையாய் மாற பண்ணினாருங்கிறார். தேவன் நன்மையாய் மாற பண்ணினார். நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க. எத்தனை பேரு? 11 பேர்ல 10 பேர் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க. ஆனா கர்த்தர் அதை எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார். அதனால உங்க 11 பேரோட சேர்ந்து தாய் தகப்பனையும் இந்த எகிப்து தேசம் முழுவதையும் நான் தான் காப்பாத்துறதுக்கு இருக்கேன். ஒரு ஆள் நமக்கு தீமை செஞ்சிருக்கா, கவலைப்படாதீங்க, உலகத்துக்கே நன்மை செய்ய போறவங்க நம்ம தான். வசனம் புரியுதா? கவனிங்க. ஒரு ஆள் நமக்கு தீமை செய்யலாம், ஒரு குடும்பம் நமக்கு தீமை செய்யலாம், ஆனா கர்த்தரோ வெகு ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற ஆண்டவர். ஆனால் 2025 வருஷத்துல என்ன நடந்திருந்தாலும் சரி, அவரை துதிக்கிற துதி எப்போதும் நம்முடைய வாயிலே நாவல இருக்க வேண்டும். 145ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிங்க.
145 ராஜாவாகிய என் தேவனே, ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோர் உம்மை உயர்த்தி எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து. போதும் போதும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 11 to 19 வீட்டில் போய் வாசிக்கொள்ளுங்க. 10 பேர் நன்மையை பெற்றாங்க, ஒரே ஒருத்தன் தான் திரும்ப வந்தான். அந்த ஒருத்தனா நம்ம இருக்கிறோமா? மெஜாரிட்டியாக இருக்கிற 9 பேருக்கு கூட்டத்தில் நம்ம இருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கிறவங்க தான் இன்னைக்கு மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. கர்த்தரை எனக்கு செய்தார்னு சொல்லி கர்த்தரை உயர்த்துறவங்க 10ல் ஒரு ஆளு தான் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். இன்றைக்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி நீங்கள் நானும் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் உயர்த்தும்படி கூடி வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்மளை சரிப்படுத்தி கொள்ள, நம்மளை நிதானித்தறிய இந்த நாளில் கூடி வந்திருக்கிறோம். நமக்கு எதிராக இருக்கிற 2026க்குள்ளே நுழையிறதுக்கு முன்னால் நம்மளை சுத்திகரித்து கொள்ளவும், கர்த்தரோடு நம்முடைய உறவை புதுப்பித்து கொள்ளவும் நம்ம கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கி தேவன் நம்மளோடு கூட பேசின வார்த்தைகளை கொஞ்சம் நினச்சி பார்த்து, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை முதலாவது நினச்சி அவருக்கு நன்றி செலுத்தணும். நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து ஆண்டவர் நம்ம கூட இந்த நடத்தினதை உணர்ந்து கர்த்தரை நம்ம துதிக்கணும். இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறது போல், அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிச்சதுக்காக, நம்முடைய வியாதிகளெல்லாம் அவர் நம்ம சுகமாக்கினதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். சத்துருக்கள் மத்தியில் இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கினாரே. சங்கீதக்காரர் சொல்கிறது போல, அவர் மாத்திரம் நம்மளோடு இல்லாதிருந்தால் நம்ம உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கி ஜீவனோடு சுகத்தோடு விடுதலையோடும் அவர் நம்ம நடத்தி வந்திருக்கிறாரே, அதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சங்கீதக்காரர் கர்த்தரை செய்த உபகாரங்களை நினச்சி ஆண்டவரை நன்றி செலுத்துறதுனால படிப்படியாக கர்த்தரை உயர்த்திக்கிட்டே வந்தார். நீங்களும் நானும் நன்றி மறவாதவங்களா? கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களுக்காய் கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதித்து, வெறும் வார்த்தையில் மாத்திரம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்தி அந்த நன்றி செலுத்துகிறதை, துதிக்கிறதை, ஆராதிக்கிறதை வாழ்க்கையில் வெளிப்படுத்தி நம்ம காட்டுவோம். அப்படின்னா கர்த்தர் இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒருபடி நம்மளை உயர்த்தி வைப்பார். 2025 விட 2026 இன்னும் மேன்மையான ஒரு வருஷமாகி மாறும். ஜோமனோமா இருக்கிற இடங்களில் அப்படியே கொஞ்சம் கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். நீங்களும் நானும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படி கூடி வந்திருக்கிறோம். அவரை துதிக்கும்படி உயர்த்தும்படி கூத்தி வந்திருக்கிறோம். சங்கீதக்காரர் சொல்கிறாரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொன்னாரே. அந்த வசனத்தோடு இணைந்து சங்கீதக்காரரோடு கூட சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நேரம்